நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். அழகிய அழகிய மேரிமி மேரிமி அழகிய அதித்தி ராவ் ஹைதரி. கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும். 3 BHK 3 BHK வெரி பியூட்டிஃபுல் ட்ரீம். ஐ எம் ஸோ ஹாப்பி. நாய்க்குட்டி பூனைக்குட்டி, அந்த சமயக்கட்டோட வாசனை, மழை பெஞ்சா மொட்டை மாடியில் இருக்கிற அழகு, ஜன்னல் வழியாக வெளியில் மழையை பார்க்கறதா இருக்கட்டும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா காலையில் எழுப்பி, அப்போது நான் எனக்கு என்ன எழுப்பி வலுக்கட்டாயமாக குளிச்சுட்டு கிளம்பு 6:30 மணிக்கெலாம் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நான் சொல்லுவேன், யாராவது ஒரு குழந்தைய, தூங்குற குழந்தைய 6 மணிக்கு எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா இந்த குளிர்காலத்தில்? டிஃபைன் ஹோம். வாவ். ஸோ ரைட் நவ் ஹோம் ஃபார் மீ இஸ் மை வைஃப். எல்லாம் பறந்தாலும் கூட வேணும், ஆஹா இது போதும். வணக்கங்க. என் பேர் பிரபு. எங்கள் அப்பா பேர் வாசுதேவன். எங்கள் அம்மா பேர் சாந்தி. என் தங்கச்சி பேர் ஆர்த்தி. எங்கள் குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம். நாங்கள் 3BHKங்கிற படத்தில் எங்கள் கதையை உங்களுக்கு கொண்டு வரோம். ஜூலை 4th வாசுதேவன் அண்ட் ஃபேமிலியை ப்ளீஸ் வந்து பாருங்கள். வணக்கம். வெல்கம் டு எம்பவர். வெல்கம் டு த மாதேவன் ஷோ. வணக்கம். அழகிய அழகிய மேரிமி மேரிமி அழகிய அதித்தி ராவ் ஹைதரி. அவங்க எழுதின வார்த்தைகளில் உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அதில் நிறைய சின்ன போய் நிறைய பெரிய போய் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி பாராட்டுகள் குவிக்கும் இந்த நேரத்தில் அது எல்லாமே அன்பு பாசத்தினால வர வார்த்தைகள்ங்கிறது நம்ம கீழே புரிஞ்சிக்க முடியுது. ஷீ இஸ் மை பிகெஸ்ட் சப்போர்ட்டர். அண்ட் நான் இன்னைக்கு சாந்தமாக பிரசாந்தமாக சந்தோஷமாக பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக ஃப்யூச்சரை பற்றி, பாஸ்ட் பற்றி, ப்ரெசண்ட் பற்றி கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா அது ஒன் அண்ட் மெயின் காரணம் இங்கே தான். அண்ட் ஷீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்ஸர் அண்ட் இன்க்ரெடிபிள் ஆக்டர். ஸோ அவங்க அவங்களோட எல்லா கனவுகளும் தே ஷுட் கம் ட்ரூ இஸ் வாட் ஐ வாண்ட். பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான ஃப்ரீடமும் இருக்கணும், அண்ட் கரெக்டான வாய்ப்புகளும் இருக்கணும், அண்ட் கரெக்டான சந்தர்ப்ப சூழ்நிலை அதை ரிசீவ் பண்ணிருக்கிற பக்கம் இருக்கிற ஒரு டைமில் நம்ம வாழணும். ஐ ஹோப் ஆல் ஆஃப் இட் ஹேப்பன்ஸ். எல்லாமே நடக்கும். அண்ட் ஷீ கிரவுண்ட்ஸ் மீ, ஷீ ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஹூ ஐ ஆம். அண்ட் இட் ஆல்சோ ஐ திங்க் இன்ஃப்ளூயன்சஸ், உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் யூ வில் செலக்ட், த கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூ ஆர் ட்ரான் டு. கரியர் வைஸ் நானும் Aditi are very different people. The kind of films we watch, the kind of performances we want to watch or perform, we're very different artists. I'm more classically trained. அவங்களுக்கு டான்ஸ், மியூசிக், சினிமா அந்த மாதிரி ஒரு பன்சாலியோட ஒரு ஹீரோயின் அவங்க. ஐ லைக் பீயிங் சம்படி ஐ எம் நாட். நானா இல்லாமல் வேற ஒருத்தனா எனக்கு இப்போ எனக்கு புரியுது. நைஸ். பிகாஸ் நான் சண்டை போட்டு நானாகவே டெய்லி வாழறேன்ல, அதுக்கும் நான் சண்டை போடுறேன், மெனக்கெடு. வேற யாருக்கும் மாறாமல் நான் யாருங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த வாழ்க்கையை அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதை கரம் முடிச்சுட்டு நான் வாழணுங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். அந்த ஆளு தூக்கி கேமரா முன்னாடி வச்சா அவன் அது நடிப்பான்னு எனக்கு தெரியல. என்னை விட்டு நான் இன்னொருத்தனா மாறுறது தான் என் வேலை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ 3BHKல பிரபுன்னு ஒரு கேரக்டர் ஸ்ரீ எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். ஐ ரியலி என்ஜாய்ட் பிளேயிங். அண்ட் இந்த படத்தில் நான் இந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரீ. அவரோட ஹார்ட் இஸ் அ வெரி பாசிட்டிவ், வெரி ஸ்வீட் கைண்ட் ஆஃப் அ ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் கிரியேட் பண்ண ஒரு வேர்ல்டு. என்ன பிரதர் அந்த படம் பார்த்தீங்களா பிரதர்? எல்லாமே இப்படிதான். இல்லை பிரதர் அப்படி வெக்கப்படுவார். ஸோ அவர் கிரியேட் பண்ண இந்த கேரக்டர்ஸ் நல்லவர்கள், நல்ல உலகத்தில் உழைக்கிற ஜனங்க, அவங்கள பற்றி ஒரு ஸ்பேஸில் படம் எடுத்திருக்கு. உழைச்சா ஜெயிச்சிட முடியும் நம்புற ஜனம். கரெக்ட். உழைச்சா போதும். கரெக்டான இடத்துல கரெக்டான டைமில் உழைச்சா போதும். அதை தாண்டி எதுவுமே இல்லை வாழ்க்கையிலங்கிற ஒரு ஜனங்க 99% நிறைய பேர் இருக்கும். அது ரியல் வேர்ல்டு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ ஸ்ரீ கணேஷோட ஸ்கிரிப்ட் எனக்கு புரிஞ்சு நான் அதுக்காக ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு இவங்களோட மிகப்பெரிய பங்கு. படித்த உடனே நான் ஒத்துக்கிட்ட படம். ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் ஐ திங்க் கம்ஸ் ஃப்ரம் ஹோம். பிகாஸ் இட்ஸ்
ஒரு மிடில் கிளாஸ் ட்ரீம் பத்தின லைஃப். Why did it excite me? Because I wanted to be part of a film that's about goodness, about positive things, about dreams, happy family. And அதான் சொன்னேன்ல, நான் இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னா அதுக்கும் எல்லாமே இட் ஆல் கனெக்ட்ஸ். Yeah. அந்த ஸ்கிரிப்ட் புக்லேயே அவ்வளோ ஸ்வீட்னஸும் லவ்வும் அதெல்லாம் சேர்த்து உங்களை மோல்டு எல்லாமே இருக்கும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ள நீங்க செவுரு, ஃபர்னிச்சர், பீப்புள், நம்ம நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, அந்த சமையக்கட்டோட வாசனை, மழை பெஞ்சா மொட்டை மாடியில் இருக்கிற அழகு, ஜன்னல் வழியாக வெளியில் மழையை பார்க்கறதா இருக்கட்டும், ஜன்னல் வழியாக ஸ்கூல்லேருந்து யார் திரும்ப வராங்க, ஆஃபீஸ்லேருந்து யார் திரும்ப வராங்க, காலங்காலத்தில் எவ்வளோ பேரை வேலைக்கு அனுப்பணும், எவ்வளோ பேரை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கணும். அதனால நம்ம எல்லாரோட மெமரிஸ்லேயும் ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடிங் தான் வீடு, அதுதான் ஹோம். நீங்கள் மார்னிங் பர்சன் அப்படின்றீங்கல்ல, உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு கோடிங் இருக்கும். கரெக்ட். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா காலையில் எழுப்பி அப்போவும் நான் எனக்கு என்ன நினைப்பேன், எழுப்பி டேய் வலுக்கட்டாயமாக டேய் குளிச்சுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு டெல்லிலாம் குளிரும், 6:30 மணிக்கெலாம் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நான் சொல்லுவேன், யாராவது ஒரு தூங்குற குழந்தைய 6 மணிக்கு எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா இந்த குளிர்காலத்தில்? இதெல்லாம் ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் அதில் ஒரு ஜோக்கு, என்ன காலையில் வாயில் என்ன டிஃபன் அடைச்சி அனுப்பிச்சாங்களோ, எனக்கு எப்போ சாப்பிடுவான்னு தெரில அது வரைக்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் ப்ராக்டிசஸ், இதுதான் ஒரு கோடிங் ஆஃப் அ ஹவுஸ். ஸோ உங்கள் வீட்டில் வேறு, எங்கள் வீட்டில் வேறு, ஆனால் டிபார்ட்மெண்ட் ஹெட் சேமாக தான் இருப்போம். ஆமாம். அம்மா அப்பா அந்த மாதிரி ஹெச்ஓடிஸ்லாம் சேமாக தான் இருப்போம். ஆனால் அந்த வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் தான் மாறிட்டு. கரெக்ட். தென் ஸோ மை லவ் ஃபார் திஸ் ஃபில்ம் கம்ஸ் ஃப்ரம் மை லவ் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் ஹவ் மை பேரண்ட்ஸ் brought me up. எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. வீடு வாங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். வீடு பற்றி ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னு. பட் உங்கள் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க, எல்லாருமே வீட்டை பற்றி ஒன்று வச்சுருப்பான். நம்ம காசால் நம்ம வாங்கின யாருமே நாளைக்கு வந்து நம்மளை வெளியேற்ற முடியாது, நம்மளை அதாவது திரும்ப வாங்கிக்க முடியாது. தேர் இஸ் நோ டேக் பேக்ஸ். தட் இஸ் அ ஹவுஸ். ஸோ தட் இஸ் ஸ்டெபிலிட்டி. ஜென்ரேஷன் வில் சேஞ்ச், பட் யூனிவர்சல் இமோஷன்ஸ் வில் ஆல்சோ ஸ்டே. ரெண்டுமே பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வில் கீப் ஃபைட்டிங். வென் டயக்ராம் மாதிரி. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. they're not mutually exclusive. கரெக்ட். எனக்கு சித்தார்த் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சித்தார்த்தனே கூப்பிடு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போலேருந்து நான் உங்கள்கிட்ட எப்போ பேசினாலும் சித்தார்த்தன் தான் கூப்பிட்றேன். தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் யூ ஆர் சீனியர், பட் ஸ்டில் எனக்கு யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதை ஃபஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே தான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஸோ பெயர்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை அதை பற்றி சொல்லுங்கள். அமேசிங்கான மெமரி உங்களுக்கு. தட் இஸ் ட்ரூ. தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் ஹேப்பன் நினைக்கிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வி மெட். அது ஐ திங்க் இப்போவும் அது கண்டினியூ ஆகுது. அது ஆல்சோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பேர்லேயே அடையாளமும் இருக்குது, மரியாதையும் இருக்குது. அந்த பேருக்கு முன்னாடி பின்னாடி போடுற வார்த்தைகள்னால அந்த பேருக்கு சொந்தக்காரருக்கு மரியாதை கூட்டுறது வந்து ஒரு இட்ஸ் அ கல்ச்சுரல் ப்ராக்டிஸ். அது ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஹூ ஐ ஆம் எஸ் அ பர்சன். அண்ட் தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் தட் அவுட். அண்ட் நான் உங்கள் சீனியராக இருக்கலாம், பட் அதையும் தாண்டி நான் எப்போவுமே சித்தார்த்தா இருப்பேன். ஸோ அந்த பேரை நீங்கள் எப்போ வேணால் என்ன சொல்லி கூப்பிடலாம். நைஸ். சித்தார்த் சீனியராக இருக்கிறது அதெல்லாம் தாண்டி எனக்கு சித்தார்த் ஒரு ரசிகனாக ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ரசனையாளர்னு எனக்கு உண்மையாக தோணும். தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே மற்றவங்கள பற்றி நிறையா பேசியிருக்கீங்க. அது நான் கவனிச்சுட்டு வந்துட்டே இருக்கேன். வசந்த பாலன் பற்றி நிறைய பேசுனது நீங்கள் தான். தீரஜ் வைத்தி பற்றி நிறைய பேசுனது நீங்கள் தான். இப்படி பல பேரை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி கூலஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சித்தார்த்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், கொண்டு வர போகிறோம் எல்லாமே. கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும், பொழுதெல்லாம் புதுசாக பொலிவாக மாறும், எண்ணங்கள் நலமாக இருந்தா போதும். 3 BHK. 3 BHK. Very beautiful dream. I'm so happy that I got to be part of this really beautiful dream. Every ordinary family has an extraordinary story. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ட்ரீமாகவும் ஸ்டோரியாகவும் பார்க்குறோம். அண்ட் இட்ஸ் அ வெரி ஹாப்பி பார்ட் ஆஃப் மை லைஃப். இந்த பாட்டு எனக்கு ஒரு மார்னிங் சாங் ஆயிடுச்சு. யா, பியூட்டிஃபுல். ஸோ அம்ரித் ராம்நாத், பாம்பே ஜெயஸ்ரீ அக்காவோட சன், பியூட்டிஃபுல் சிங்கர் அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், சச் அ பிரில்லியன்ட் டேலண்ட். நேரில் பார்த்தீங்கன்னா
அவர் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களோட மார்னிங் சாங் இந்த மாதிரி அமிர்த் ராமநாத் இஸ் அ மார்னிங் பர்சன். மார்னிங் பர்சன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ பீம் ஆஃப் லைட் and his music is like that. So I've been following his work for some time, and when we heard this tune for the first time, all of us felt that exactly what you ஒரு said. It smile. just feels like it makes you want to smile. அழகான குன்னாலு உன்னாக வாழும் திசையெல்லாம் பறந்தாலும் கூட வேணும் ஆஹா இது போதும். என்ன ரொம்ப ஹிட் பண்ண லைன் வந்து திசையெல்லாம் பறந்தாலும் கூடும்னு வேணும். கரெக்ட் இல்ல? ஹோம் ஸ்வீட் ஹோம். டிஃபைன் ஹோம். வாவ். இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல ஹோம் இஸ் வேர் த ஹார்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் தட் ஃபார் மீ ஹஸ் ஆல்வேஸ் பின் ஹோம்னா ஃபேமிலி. அந்த 4 செவரு இல்லைனாலும் பரவாயில்ல, அது வீடு தான். ஆனால் அந்த ஃபேமிலி இல்லாமல் அது வீடாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த ஃபேமிலிங்கிறதுக்கு அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தி யூனிவர்ஸ் ப்ரிப்பேர்ஸ் யூ டு ஹாவ் தட் ஹோம். போகிறதுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த திசையில் பிறந்தாலும் யூ வாண்ட் டு கம் பேக் ஹோம். ஸோ ரைட் நவ் ஹோம் ஃபார் மீ இஸ் மை வைஃப். அண்ட் இட் டுக் அ லாங் டைம் ஃபார் தி யூனிவர்ஸ் டு கிவ் மீ தட் பிளெஸிங். ஸோ இட்ஸ் லவ்லி தட் ஐ டூ ஹாவ் அ வெரி ஹோம் ஸ்வீட் ஹோம். ரைட், என் வாழ்க்கையில் ப்ராப்பர்ட்டி வாங்கினதே கிடையாது. ஐ நெவர் ஓன்ட் எனி ஹவுஸ் எவர். ஸோ 3 BHK நடித்து முடிச்சு when we were getting ready to finish up the film, அப்போ தான் நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக வீடு வாங்கினேன். This is earlier this year. My wife and I, we got a home of our own. And அது இட்ஸ் சம்திங் யூ கான்ட் எக்ஸ்பிளைன். நிறைய விஷயங்கள் இட்ஸ் லைக் சின்ன வயசுலேருந்து அந்த வீடு 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 சொந்த வீடுன்னு எல்லாரும் பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ இட் வாஸ் அமேசிங் நைஸ் கோஇன்சிடென்ஸ் இல்லை that I was making this film and that happened. So it felt like a very good sign. 3 BHK உன்னுடைய பாட்டு கேட்டு நான் வந்து எனக்கு ஒரு மார்னிங் சாங் மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா. சித்தார்த்தனுடைய மார்னிங் சாங்னா அது என்ன? First of all, நான் மார்னிங் பர்சனே கிடையாது. ஆஹா. So but that doesn't mean I don't enjoy the music, but I'm a night person. So my maximum creativity happens in the dark. ஸோ ஜென்ரலாக நிறையா நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய நைட் லேட்டாக முழிச்சு ஒர்க் பண்ணுறவங்க வந்து தூங்கினா நல்லா அசந்து தூங்குவாங்க. எப்போ எழுப்பினாலும் ஏன் எப்போ எழுப்புறேன்னு கேட்பாங்க. அதான் எந்த யூஸ்வலாக தட்ஸ் ஹூ ஐ ஆம் as a person. பட் எங்களுக்கு எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து எம்எஸ் சுப்புலக்ஷ்மியோடது ஏதாவது ஒரு போயிட்டுருக்கோம். ஸோ தெல் பி டிஃப்ரெண்ட் திங்ஸ். அவங்க நிறைய மியூசிக் கேட்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து மார்னிங் ஆர் மியூசிக் வாஸ் வாட் எவர் மை மதர் யூஸ் டு லிசன். டிவோஷனல் மியூசிக். டிவோஷனல் மட்டும், தட்ஸ் த ஃபன் பார்ட். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்த உடனே நீங்கள் கேட்டது மைட் பி டிவோஷனல் சாங். பட் போக போக எங்கள் அம்மாவோட பிளேலிஸ்ட் தான் எங்களுக்குலாம் சின்ன வயசில் பிளேலிஸ்ட். பிகாஸ் அப்போ வேலைக்கு போயிடுவார், அம்மா வந்து 2 பசங்களை வளர்க்குறாங்க. ஸோ 3 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி மியூசிக் கேட்குறோம். பட் அதில் பிளேலிஸ்ட் டிசைட் பண்ணுறது என்னமோ எங்கள் அம்மா தான். ஸோ எனக்கு சினிமா மேலேயும் மியூசிக் மேலேயும் ஆர்வம் வந்ததே அவங்க தான். ஸோ ஷி யூஸ் டு மேக் அஸ் லிசன் டு எவ்ரி திங். தமிழ் பாட்டு, தெலுங்கு பாட்டு, ஹிந்தி பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, எல்லா மியூசிக்கையும் போய் கேட்கணும், எல்லா சினிமாவையும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் அங்கேருந்து தான் வருது. ஊடி ஆலனோட ஒரு படம் இருக்கும்ல, ரேடியோ டேஸ் அப்படின்னு. மியூசிக்னுடைய சாங்ஸ்னுடைய பெரிய முக்கியமான ஃபேக்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது கூட ஒரு டைம் பீரியடை, ஒரு மெமரி அசோசியேட் பண்ணிப்போம்ல. இப்போ உங்கள் பாட்டே வச்சுப்போம், உன் பதில் வேண்டி ஃப்ரம் தரமணி. அதை எப்போ கேட்டாலும் எனக்கு எக்ஸ் கேர்ள் ஞாபகம் வரும். ஏன்னா நான் அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பதிலுக்காக வெயிட் பண்ணும்போது நான் இந்த பாட்டு தான் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி வி ஆல் அசோசியேட் மெமரிஸ் டு சாங்ஸில். இப்போ நீங்கள் எனக்கு 9 வேண்டிங்கிற 3 அந்த வார்த்தை சொன்னாலே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நாமத்துக்குமார் ஞாபகம் தான் வரும். அண்ட் இன்ஃபேக்ட் நேத்திக்கு ராமு நானும் வி ரிமெம்பர்ட் த டே வி ரெக்கார்டட் தட் சாங். அண்ட் இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டைம் பிகாஸ் முத்து இருந்தார் அப்போ. அண்ட் அவரோட லிரிக் பற்றி பேசி அதுக்கப்புறம் அதை பாடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ என்னோட பிளெஸிங் அது தட் ஐ காட் டு சிங் தட் சாங். பிகாஸ் ராமு யுவனும் முத்துக்குமாரும் நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. And that was my only collaboration with him, and I got to sing with him on that. So it was really special. Yuvan's recordings are very, very relaxed and very casual because Yuvan is like that. He's very, and energy or ரொம்ப soft-ஆ இருக்கும் ஒரு எனர்ஜி. And Ram ரொம்ப அன்பு செலுத்துவார் into the creative process. ஸோ நீங்கள் நடிக்கிறீங்களோ, பாடுறீங்களோ, எழுதுறீங்களோ, என்ன பண்ணாலும் உங்கள் மேலே அந்த he will make you understand what he is trying to create. அப்போ அதை வந்து ரொம்ப அன்போடு கடத்துவார் உங்ககிட்ட. ஸோ நிறையா கதைகள் பேசுவோம், நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட்
எனக்கு எப்பவுமே யுவன், ராமோட ஒர்க் பண்றப்ப எப்படி இருக்கும்னா, "ஏங்க யுவன் தானங்க இருக்காங்கங்க. அவர வச்சே பாட வச்சுருங்க. ஏங்க இப்படி பண்றீங்க?" நான் இப்ப வந்து என்ன இவனால பாட முடியாததோ, வேற ஒரு சிங்கரால பாட முடியும். நம்ம அப்படி என்ன பண்ண போறோம்னு ஒரு பயம் இருக்கும். அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பிகாஸ் ராம்ங்கிறவர் வந்து என்ன எவ்வளோ லவ் பண்றாருங்கிறதுக்கான ஒரு அடையாளம். நான் நேத்திக்கும் சொல்லியிருந்தேன். என்னோட எல்லா படைப்புகள் நான் ஏதாவது எழுதினேன், எங்கேயோ ராமோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ராமோட எல்லா படைப்பிலும் என் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு அவர் வலுக்கட்டாயமா என்ன கூப்பிடுவார். உங்களோட பிரசன்ஸ் இருக்கணும்னு. ஹி மேக்ஸ் ஷூர் ஐ அம் பார்ட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ். ஆமா, தரமணில பாடுனீங்க. 7 கடல் 7 மலை பாடுனீங்க. பறந்து போ பாடியிருக்கீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஐ மீன் வீவ் பின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லாங் டைம் இல்லையா? ஸோ எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஐ ஹவ் சீன் வாட் ஹி வாண்ட்ஸ் டூ டூ. அண்ட் அவர் வந்து ஒரு படத்த எடுக்கிறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் ஒரு ஃபுல் புக்கே எழுதுவார் அத பத்தி. அத படிச்சுட்டு அத பத்தி நெறைய அலசிருக்கோம். மியூசிக்கோட நெறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அது ஒரு நாள் ராமே சொல்லட்டும். ஓ! நைஸ். மியூசிக்கலி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கு. பட் அது இட்ஸ் மோர் ஆஃப் அ பிரைவேட் திங். ஒரு நாள் அவர்கிட்ட கேளு. நிச்சயமா. ஸோ மியூசிக் அண்ட் சித்தார்த் அப்டின்னா, என்னென்ன பாடல்கள்லாம் டக்குனு உங்களோட சைல்ட்ஹுட்ட டிஃபைன் பண்ணும்னு நெனைக்கிறீங்க? நீங்க டக்குன்னு சைல்ட்ஹுட்னோனே நான் சின்ன வயசுல வந்து ஆம் வண்டியில போறப்போ, கார்ல அப்பதான் புதுசு புதுசா கார் ஸ்டீரியோலாம் வரும். அந்த டைம்ல. அதுல வந்து ராஜா சாரோட பாடல்கள், அ சினிமா கேசெட்ஸ் நெறைய ப்ளே ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த மினி வேன்ல ஏதாவது ஒரு ஸ்கூல் இதுக்கு போறதுனா, அதுலயும் அந்த கேசெட்ல ப்ளே ஆகும். அப்போ வந்து எல்லாம் லேட்டஸ்ட் சாங்ஸ் கேட்டுட்டே வருவோம். பட் ஒரு சாங் எனக்கு இப்பவும் எங்க அக்காவுக்கும் எனக்கும் சின்ன வயசுல ஃபேவரைட் சாங் வந்து, மதுர மாணிக்கோவிந்ததாசம். இந்த பாட்டு வந்து எங்க 2 பேருக்கும் அந்த வேர்ல்டோட கனெக்ஷனே கிடையாது. அந்த அந்த கல்ச்சர் எங்களுக்கு ஆமா, மதுரை, மறிக்கொழுந்து வாசம். எனக்கு அது எதுவுமே சின்ன வயசுல அந்த எக்ஸ்போஷரே இருந்ததில்ல. பட் அதையும் தாண்டி அந்த பாட்டு எங்க 2 பேருக்கும் டெய்லி அந்த கேசெட் அந்த கேசெட் ஓடும் எங்க வீட்ல. அண்ட் எங்க ஸ்கூல் இதுல கூட ஒரு வாட்டி அந்த கேசெட் எனக்கு எக்ஸ்கர்ஷன் போறப்போ கேட்ட ஞாபகம். ஸோ இட் இஸ் அமேசிங் ஹவ் சினிமா கனெக்டட் அட் தட் ஏஜ் சம் கிட் ஃப்ரம் சென்னை ஆர் டெல்லி ஆர் அவங்களுக்கு ஒரு விஷயம். அதே மாரி டெல்லியில வந்து இந்த கோவிலுக்கு வெளில கடையில தான் ஆடியோ கேசெட் விப்பான். தமிழ் கேசெட். அந்த ஏரியால. ஸோ அங்க போய் நான் புதுசா எது வந்துச்சுன்னா எதுனா வி வில் ஹியர் எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட்டு கேசெட் அங்க தான் கிடைக்கும். ஸோ டெல்லியில வந்து சிலது லேட்டா வரும். பட் வரும். அண்ட் அப்போ வந்து அங்க போய் அந்த அந்த ஒரு 5, 10 மினிட்ஸ் கோயிலுக்கு வெளில நிக்கிறப்போ, அந்த ஊதுவத்தியோட ஸ்மெல்லு, அந்த கோயில் மணியோட சத்தம், இந்த டேப் ரெக்கார்டரோட மியூசிக், அந்த செகண்டுக்கு யூ வில் பி இன் நீ சென்னையில இருப்பீங்க. பட் இருக்கிறது என்னமோ டெல்லி தான். அங்க போனா உடனே ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ யூ ஃபைண்ட் நீங்க அந்த ஹோம்ங்கிறது கேட்டீங்க பார்த்தீங்களா? அந்த ஹோம் இஸ் நாட் அ பிளே ஒரு டைம் பீரியட்னே வச்சுக்கங்களேன். அந்த 5 நிமிஷத்துக்கு நான் வீட்டுக்கு போன மாரி இருந்துச்சுன்னு சொல்லுவேன்ல. ஸோ அந்த மாரி மியூசிக் கனெக்ட்ஸ் மீ. இட்ஸ் வெரி மெட்டாபிசிக்கல். டைம் டிராவல் பண்ணலாம், பிளேஸ் டிராவல் பண்ணலாம், உங்களோட ட்ரீம் டிராவல் பண்ணலாம். மியூசிக்ல என்ன வேணா பண்ணலாம். ஆஸ் என்டர்டெய்னர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களோட ஒரு பெரிய பிரிவிலேஜா நான் அத பார்க்குறேன். ஏன்னா ஒரு பையன் முதல்ல ஒரு பொண்ணுக்கு லவ் சொல்றப்போ, உங்க படத்தோட ஒரு பாட்டோ, ஒரு வரியோ, ஒரு ஷாட்டோ, ஒரு சீனோ, ஒரு டயலாகோ அவன் மைண்ட்ல இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் ஐ ஃபைண்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரியலி ஹியூஜ். 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு பாடின ஒரு பாட்டையோ, ஒரு சீனையோ அது வந்து நான் நான் அந்த டயலாக்னால, அந்த படத்துனால, அந்த சாங்னால நாங்க மீட் பண்ணோம், இல்ல பேசிக்கிட்டோம், இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பசங்களோட வந்து உங்கள மீட் பண்றப்போ, இட்ஸ் ரியலி சம்திங். அண்ட் உங்களோட மியூசிக் இஸ் த ஒன் தட் கனெக்ட்ஸ் ஈவன் மோர் தென் த ஃபில்ம் ஐ ஃபீல். பிகாஸ் படத்தையும் தாண்டி மியூசிக் இஸ் அலைவ் ஃபார் எவர். அண்ட் இதெல்லாம் தான் உங்கள எங்களோட லைஃப்ல ஒரு பார்ட் ஆக்கியிருக்கு. கரெக்ட். இட்ஸ் அ ஹியூஜ் ப்ரிவிலேஜ். அதான் சொல்றேன். ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அந்த மாரி டு பி ஏபிள் டு பி பார்ட் ஆஃப் சம்படிஸ் கோர் மெமரி. சம்படிஸ் கோர் மெமரி. யாஹ்! தெரியாதவங்களோட லைஃப்ப உங்களால ஏதோ ஒரு விதத்தில மாத்த முடியுதுன்னா, இல்ல தெரியாதவங்களோட லைஃப்ல அவங்களோட ஃபேவரைட் மெமரியா அவங்களால இருக்க முடியுதுன்னா, இதெல்லாம் இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அண்ட் இஃப் யூ கேன் டூ தட் ஒன்ஸ் அதுவே யாருக்கும் கிடைக்காது. அது ஓவர் டெக்கேட்ஸ் டில் த டே யூ டை உங்களால அது பண்ண முடிஞ்சாலும் சம்திங் எல்ஸ். இட்ஸ் ரியலி சம்திங். ஸோ சித்தார்த் ஆக்டர், சிங்கர், ப்ரொடியூசர் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உங்கள பத்தின எக்ஸ்ட்ரா சீக்ரெட்ஸ்லாம் எங்களுக்கு அதித்தி சொல்றாங்க. அப்படியா? ஃபுட் ஆர்டர் கிங். ஆ ஓகே. அதுதான் ஆக்சுவலா இப்ப இருக்கிறதுலே டஃபஸ்ட் வேல. அந்த பொறுப்ப நீங்க பார்த்துக்கிறீங்கன்னா, எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிள் பார்ட்னரா நீங்க இருக்கீங்க பாருங்க. இது வந்து எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா, நீங்க
இதுக்கு முந்தைய எப்போ இந்த ஃபுட் ஆர்டர் கிங்னு காம்ப்ளிமெண்ட் யார் பற்றின்னு கேட்டிருக்கீங்க? கேட்டதே கிடையாது. நான் பல 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 டெக்கேட்ஸாக கேட்டுட்ருக்கேன் என்னை பற்றி. உங்கள பத்தியா? பிகாஸ் அது நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவேன். இப்போ நீ நானும் வெளில போனோம்னா, நான் ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன்னா, ஐ வில் நோ வாட் இஸ் த பெஸ்ட் திங் தேர் ஃபார் யூ. இது வந்து இஃப் யூ கேன் சிங்க் அது எப்படி நீங்கள் இன்னொருத்தர் ஆர்டர் பண்ண முடியும்? ஐயோ இல்லைங்க, நிஜமாவே ஐ மேக் ஷூர் தட் ஐ டூ த ரிசர்ச் பெஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவேன். அண்ட் நான் ஒரு எவ்வளோ 10 பேராக இருக்கட்டும் 100 பேராக இருக்கட்டும், எங்கள் டேபிளில் சாப்பாடு வேஸ்ட்டே ஆகும். அண்ட் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சின்ன வயசுலேருந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்க பார்த்துப்பீங்க அந்த பொருள். நான் ஃபுட் நிஜமாவே ஃபுட் ஆர்டர் கிங் தான். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆன்லைன் ஆப்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அதில் பிஹெச்டியே எடுத்துட்டேன் இப்போ. ஏன்னா நான் அப்போலாம் நிறைய தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹோல் லைஃப் அப்படின்னு சோலோ ட்ராவலர் லாட். ஸோ எந்த ஊர்லேயாவது எந்த நாட்டிலையாவது ஒரு அங்கே சாப்பாடு நல்லா இருக்குமா இருக்காதா, வேல்யூ ஃபார் மணி இருக்குமா இருக்காதான்லாம் மென்டல் கணிப்பு பண்ணி 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 அது எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் பவர் ஆகிடுச்சு. ஸோ நான் நிஜமாக ஐ ஹேவ் 100% ட்ராக் ரெக்கார்ட். இஃப் ஐ டெல் யூ நான் பேர் பார்த்துட்டு நீங்கள் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். நிஜமாக அதுதான். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லேருந்து படம் வந்தா எங்க அம்மா சொல்லுவாங்க. ஸோ கியூட். உண்மையாவே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஏய் சூப்பர் குட் படம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, சூப்பர் குட் படம். ஆன்லைனில் நான் வந்து ஒரு மெனு கார்டு பார்த்து நான் சொல்லுவாங்க சாப்பாடு. அவன் சாப்பாடை ஃபோட்டோ எடுத்த விதத்தில், அதுக்கு பேர் வச்ச விதத்தில், அதை டிஸ்கிரைப் பண்ண விதத்தில் இது நல்லா இருக்குமா இல்லைன்னு அவங்க சொல்லி. ஒரு நியாயமான ஃபுடி. ஏன் அநியாயத்துக்கு ஃபுடி. அநியாயத்துக்கு ஃபுடிஸ். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் பயங்கரமாக சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்க, நான் என்ன சாப்பிடுவேன்னு நான் சொல்லக்கூடாது. இந்த டயட்டு ரெஸ்ட்ரிக்ஷன். நான் என் வாழ்க்கையில் என்றைக்குமே டயட் பண்ணேன். சின்ன வயசுல இன்ன வரைக்கும் நான் டயட் பண்ணதே கிடையாது. என்ன வேணா சாப்பிடுவீங்க? என்ன வேணா எப்போ வேணா சாப்பிடுவேன். அப்போனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையும் ஒருத்தர் இருப்பான். டேய் என்னடா இவன் இவ்வளோ சாப்பிட்றான், ஆனால் அவன் அப்படியே இருக்கான் பார்க்கறதுக்கு. அதுதான் தட் இஸ் யூ. தட் இஸ் நிறைய சாபம்லாம் விட்டுருக்காங்க. நீ வெயிட் பண்ணுறா, இன்னும் 10 வருஷத்துல நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி 30 வருஷம் ஆயிடுச்சு. கூட படித்தவங்க என் ஜூனியர்ஸ்லாம் என்னோட அவங்க மாறிட்டே வராங்கல்ல. ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அவங்க மட்டும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து இந்த ரேக்கிலாம் அனுப்புவாங்க, கொஞ்சம் மாதிரி சாபம் அனுப்புவாங்க அவங்களாம். அவன் வெயிட் போடணும், அது முடி கொட்டிடணும், அவன் மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள் வரணும், இந்த மாதிரிலாம் வேண்டிப்பாங்க. நடக்காது. நீங்க சோகமா இருந்தா என்ன ஃபுட் ஐட்டம் வாங்கி கொடுத்தா சித்தார்த் உடனே சிரிச்சிருவாரு? சிரிச்சு விடாதுன்னு கிடையாது. நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் நீ எனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உடனே வாங்கி சாப்பிடுவேன். நான் வந்து சோகத்துக்காக சாப்பிடாம இருந்த இது ஹிஸ்ட்ரியே கிடையாது. இப்போ நீங்க சொன்னது வந்து எனக்கு எங்க தெரியுமா கனெக்ட் ஆச்சு? மம்முட்டி இப்போ ரீசெண்டா அவரோட ரீயூனியன் போயிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. மனுஷன் மட்டும் செம கூலா இருந்தார். அவங்கலாம் பயங்கர மம்முட்டி பேட்ச் யோசிச்சு பாருங்க. கரெக்ட். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ரீயூனியன் ஃபோட்டோ. அதையும் தாண்டி அது 1 in a billion இல்ல. ஐயோ மம்முட்டி சார்லாம் அவரோட ஸ்கின்னு, ஹேரு, அவரோட பேசி பாருங்க, அவரோட ஷார்ப்னா சான்ஸே கிடையாது. அமேசிங். ரிலக்டன்ட் டான்சர். கரெக்ட் தானே. அது வர வைக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெடணும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அண்ட் சில பேர் வந்து இப்போ அதித்தி ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அ ட்ரெயின் டான்ஸர். அவங்க தூரத்துலேருந்து யாரோ ஒரு காம்ப்ளிகேட் ஸ்டெப்பை பார்த்தா அவங்க கண்ணு மட்டும்தான் அசையும். ஏன்னா உள்ள கம்ப்யூட்டர் வந்து எந்த பட்டன் அமுத்தினா எந்த பிரான்ச் ஓப்பன் ஆகும், அவங்களாம் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. நம்மளது முதல் 2 நாள் ரிஹர்சலுக்கு கமான் லெஃப்ட் ஹேண்ட் மூவ்னா லெஃப்ட் ஹேண்ட் மூவ் அது வந்து கொஞ்ச நாள் ஆகும். அந்த கனெக்ஷன் பிட்வீன் பிரெயின் அண்ட் இது அண்ட் சாங் அது வந்து கால் எங்கன்னு நகர மாட்டேங்குது. நம்மளாம் டெய்லி ஆடுறவங்க இல்லைல்ல. ஸோ ரிலக்டன்ட் டான்ஸர் வந்து ஒன்று படத்தில் ஆட வைக்கணும், என்ன இல்லை அவங்கள மாதிரி வற்புறுத்தி ஆட வைக்கணும். அவங்க விரட்டி ஆட வைப்பாங்க. 3 BHK ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தேன். அதுல செட்டில் நீங்க ஒரு நாய்க்குட்டியை கொஞ்சிட்டு இருக்கீங்க. அனிமல் விஸ்பரராமே நீங்க. கரெக்ட். சின்ன வயசுல ஹார்ஸ் விஸ்பர்னு ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்கு. அவங்களாம் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு குதிரைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தர் வந்து காதில் ஊதியே சரி பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அந்த விஸ்பருங்கிற வார்த்தை, அது வந்து நேட்டிவ் அமெரிக்கன் வார்த்தையாக இருக்கும். பட் இப்போ வந்து விஸ்பர் வந்து ஒரு எனி அனிமல், எனி ஸ்பீஷீஸ், யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் அண்ட் கம்யூனிகேட், அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் கோயிங் த்ரூ அண்ட் பி ஓகே வித் தம் அப்படின்னு இருக்கு. அது கூட டொமஸ்டிக் அனிமல் வர்ஷிப். அதுக்கு நான் போய் காட்டில் போய் சிங்கத்தையும் சிறுத்தையெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவ்வளோலாம் கிடையாது. அவ்வளோ விஸ்பரர் இல்லை. அவ்வளோ விஸ்பரெல்லாம் கிடையாது. இது வந்து நானும் என் மகளும், நோரி அவளோட பேர். அவங்களுக்கு இப்போது 11 வயசு ஆகுது. சின்ன வயசில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்சே கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் பொண்ணு வேறு எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயும் அப்படியே தான் இருக்க, கொஞ்சம் கூட மூளையே வளரல உனக்கும்,
அவளுக்கும் அப்படிதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஷீ இஸ் பேபி ஆஃப் த ஹவுஸ். எங்கள் வீட்டில் ஜென்ரலாகவே எல்லா அனிமல்ஸ்க்கும் பயங்கர இடம் கொடுக்கப்படும். ரொம்ப ஓவரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். டே ஓனர்ஸுங்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு. ஸோ உங்களோட 3 பிஹெச்கேக்குள்ள நோரிக்குலாம் ஒரு முக்கியமான ஸ்பேஸ். 100% எங்களுக்கு ஈவன் ஃபார் ஷோர் எந்த வீட்லேயாவது நீங்கள் பால் காய்ச்சுற மாதிரி எங்கள் வீட்டில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கும்ல அந்த வீட்டில். ஸோ அதுதான் அந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் தானே. அண்ட் வி ஹாவ் 2 cats இன் பாம்பே as well. இங்கேயும் இருக்கான் இவங்க வந்துட்டான் பாருங்க. இவன் பேர் டாச்சோ. டாச்சோவோட கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னோட பூனை அவன். அண்ட் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அவர் என் கூட தான் இருந்தார். எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் யாரோ பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு டாக்டர் ஆஃபீஸ் வெளில விட்டு போயிட்டாங்க பூனைக்குட்டியை. ஸோ அப்படி தான் யாரோ இது என்ன பண்ணுறேன் சரி நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். மோஸ்ட் ப்ராப்ளம் குழந்தை அது. பயங்கர ட்ராமான்னு நினைக்கிறேன். ஸோ வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி பூனை இந்த சைஸ் இருக்கிறப்பவே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அது பெருசாச்சுன்னா எப்படின்னா திரும்ப டாக்டர்கிட்ட சொல்லி வேற எங்கேயான அடாப்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் என்னோடய படம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம் ரிலீஸ் வந்தது. ஸோ அந்த டைமில் ரிலீஸ் டென்ஷன் உங்களுக்கே தெரியும். அது எந்த படமாக இருந்தாலும் இந்த 1 வீக் 10 days பிஃபோர் ரிலீஸ் இருக்கிற டென்ஷன் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் இஸ் அன்இமேஜினபிள். ஸோ தூக்கமே வர மாட்டேங்குது. யூஸ்வலாக ரொம்ப ஈஸியாக எங்கே செவுத்தோரமாக சாட்சி வச்சுன்னா தூங்கிடுவேன். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு புரியல. ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு தெரில. ஸ்ட்ரெஸ்ஸாக என்னன்னு தெரில. எனக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அந்த டைமில் வந்து நான் வீட்டுக்கு வந்து தூங்க ட்ரை பண்ணுறப்போ இந்த பூனைக்குட்டி இத்தினூண்டு இருக்கும். அது வந்து கரெக்டாக வந்து இங்கே கால் நடுலுக்கு படுத்துட்டு பூனை தூங்குறப்போ ஒரு பொருள் படம் அதுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. அது வந்து எனக்கு தூக்கம் வர வச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 4-5 days நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவன் எங்கே அவனை இப்படியாவது தூங்க வைங்க. ஸோ அவன் தூங்கினா கரெக்டாக வந்தான். அண்ட் ஆல்சோ தே கேன் சென்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அது வேறு யார்கிட்டையும் போய் அது பண்ணலையே. என்னதான் தேடி ஒரு மாதிரியாக இருக்கான். சரி உன் மேலே தூங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கி அந்த வைப்ரேஷன்லேயே எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அவனை வச்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கே வந்து ட்விஸ்ட்டு வந்ததுன்னா எங்கள் அப்பா வந்து இந்த பூனையோட அட்டாச் ஆகிட்டார். இப்போ இவர் வந்து எங்கள் அப்பாவோட என்னதான் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அப்பாவோட தான் தூங்குவோம். எங்கள் அப்பா வந்து இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு பூனையை தொட்டு விளையாடின அவருக்கு இப்போ 82 வயசு ஆகுது. இந்த பூனை வந்து 24 hours அவர் கூட இருக்கும். இட்ஸ் லைக் தாத்தா கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி. 24 hours அவர் கூட தான் இருக்கும். அவர் ஷோல்டர் மேலே உட்காருவார். அவர் தூங்குறப்போ அவர் கால் கீழே தூங்குவார். அவ்வளோ க்ளோஸ் 2 பேரும். ஒரு ரூமில் வந்து சரி இங்கே உனக்கு என்ன வேலை போகலான்னு சொல்லிட்டு காலை கடிப்பாங்க எங்கள் அப்பாக்காக. அவர் எங்கேயாவது போனோன்னா அப்பா கூட வரணும். ஸோ இட்ஸ் அமேசிங் ஹவு அனிமல்ஸ் அண்ட் மை டேட் ஹஸ் நெவர் டச்ட் அ கேட். ஸோ ஒரு அனிமலுங்கிறது ஒரு பூனையை கம்பேனியனை வச்சுக்கிற அளவுக்கு அவர் மாறி இருக்காருன்னா அனிமல்ஸ் ஹேவ் தட் இல்லை. பட் இது எங்கள் எல்லா செட்லையுமே ஐ பீன் லக்கி இனஃப். எங்களுக்கு நாங்கள் நாய்க்குட்டி ஷூட்டிங் கூப்பிட்டு வருவோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஓவராக ஒழுங்கு அனிமல் சேஃப்டி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் செட்டில் அனிமல்லாம் அதுக்கு சாப்பாடு போட்டாச்சா, அதுக்கு டாக்டர் இருக்காங்களா, டபுள் எக்ஸ்ட்ரா நடக்கும் எங்கள் செட்டில் தான். அப்படி வந்து குழந்தை அது. ஸோ அதோட விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் திஸ் இஸ் நீங்கள் எங்கள் டீமை கேட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இது எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு மேக்கிங் இருக்கும். பிகாஸ் எங்கேயாவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறது. கொஞ்சாமல் விடுறது இல்லை. அது ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் டே. அது சில சமயம் டென்ஷன் ஆகும். திட்டுலாம் வாங்கியிருக்கேன் சில டேரக்டர்ஸ் கிட்ட. ஒரு வைட் ஆங்கிளில் ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஒரு நாய்க்குட்டி நான் வந்து வான்னு சொல்லிட்டு கொஞ்சிடுவேன். அது கொஞ்சம் நான் திரும்ப என்கிட்டயே வந்துட்டு இருக்கோம். வைடில் வந்து நாய்க்குட்டி இருந்தால் பிரச்சனை. பெர்மிஷன் வாங்கணும். இது சென்சரில் பிரச்சனை வரும். அவரை வீட்டுக்கு போய் நாயை கொஞ்சம் சொல்லியா அந்த அளவுக்குலாம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் டேரக்டர் கிட்ட. ஒன்று சொல்லுங்கள், இவ்வளோ ஜாயஸாக நீங்கள் ஸ்பாட்டில் இருக்கும்போது அதே ப்ரெஷரும் இருக்கும்ல. ஸோ ஒரு கெயாட்டிக்கான என்விரான்மெண்ட் தான் ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்ன்றது, ஒரு ஃபில்ம் செட்டுன்றது. இந்த கேயாஸ்குள்ளே ஆர்டரை கண்டுபிடிக்கிறது, இந்த கேயாஸ்குள்ளே சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அவங்க முன்னாடி. ஐ எம் கம்ஃபர்டபுள். அப்படி தான் நான் நம்புகிறேன். இதை விட எவ்வளோ மேக்ஸிமம் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஐ எம் ஆன் அ ஃபிலிம் செட். பிகாஸ் எனக்கு ஃபிலிம் செட்டுங்கிறது என்னோட நேட்டிவ் பிளேஸ். இட்ஸ் மை ஃபேவரட் பிளேஸ். பிகாஸ் எங்கே திரும்பினா என்ன வேலை நடந்துட்டு இருக்கும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திஸ் அ கம்ஃபர்ட். தெரியாத எந்த விஷயங்களும் நடக்கல உண்டு சினிமாவில். அது வேறு எந்த பில்டிங்லேயும் எந்த ஆஃபீஸ்லையும் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது எனக்கு இருக்கும். ஆனால் ஃபிலிம் செட்டில் பிகாஸ் நாங்கள் என்ன உத்தேசத்தில் வந்திருக்கோம்னா
ஒரு கேமரா வச்சு ஒரு சீன் எடுத்துட்டு வெளியில போறாரு. ஸோ ஐ லுக் அட் எவ்ரிதிங் as that. So there is no chaos for me when I'm on a set. But முன்ஜாகிரதைங்கிறது இஸ் த கிரேட்டஸ்ட் திங் இன் சினிமா ஃபார் பிளானிங். எக்ஸ்ட்ரா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, எவ்வளோ பிளான் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இட் இஸ். ஸோ ஐ டெல் யூ அ ஸ்டோரி. நான் ரீசெண்டாக இவரை மீட் பண்ணேன், குகேஷை மீட் பண்ணேன். நான் சின்ன வயசுல விஷயானந்தெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் நாங்கள் ஆஸ் அ ஜெனரேஷன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ குகேஷும் பிரக்யாவும் பார்க்கும்போது அவங்களோட ஐ எம் கிரேசி அபவுட் போத் ஆஃப் தெம். அவங்களோட வீடியோஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஐகானிக்காக இருக்கு. அவங்க அந்த வயசுல இந்த கேள்விக்கு அவங்க முட்டாள்தனமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு என்னாலும் எப்படி அவ்வளோ அழகான ஒரு அதுவும் நிதானமா. அது இவ்வளோ புத்திசாலிக்கு எப்படி இவ்வளோ பொறுமை இருக்கு? இவ்வளோ இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு எப்படி இவ்வளோ பேஷன்ஸ் இருக்கு? இட்ஸ் அ அன்பிலீவபிள் திங். அண்ட் குகேஷ் அண்ட் பிரக்யா when they speak. ஸோ நான் ஏன் சொல்றேன்னா, நான் குகேஷை கேட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து செஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு செஸ் ஆட தெரியும். ஹவு டு ஐ இம்ப்ரூவ் இன் செஸ்? அது மேலே எனக்கு இன்னும் ஜெயிக்க தான் ஆர்வம் வரும். நான் எப்படி ஹிஸ் ஆன்சர் இஸ் த பெஸ்ட் ஆன்சருங்க. ப்ராக்டிஸ். ஐ செட் யூ ஆர் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செஸ் பிளேயர் பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஐ செட் you're some kind of a genius. You have a super brain. நீ வந்து கரெக்டான உனக்கு மென்டர்ஷிப், கரெக்டான படிப்பு, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி யாரோட அண்ணா இட்ஸ் ப்ராக்டிஸ்ண்ணா. he said it like this. And I just அவர் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வயசான குரு பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். They're very, very brilliant, man. Those even Pragya talks like this. When you speak to them, you're like, he's so controlled, and they're also saying the same word you are saying. Correct. So ஒரே சர்க்கம்ஸ்டான்ஸில் அவனால எப்படி அந்த அளவுக்கு how did he manage to go to that stage in the ways? So that's what answers your question. How to find the peace inside chaos? One is practice. Second is only deal with what is in your bandwidth. What is not in your control, if you keep on bothering about, then technically you should never be peaceful. Because உங்கள் தலைக்கு பின்னாடி நடக்கிறது என்றைக்குமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்க போகிறதில்ல. ஸோ அது இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டீங்களா? இல்லை. உங்களோட பேண்ட்விட்த்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் என்னால் என்ன மாற்ற முடியுமோ அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, நாளைக்கு அது நடக்கலைன்னா நான் திரும்ப அந்த ப்ராசஸை செக் பண்ணலாம். என் கையில் இல்லாத ஒரு விஷயம் நடந்து அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு பயந்து நடக்கக்கூடாது, நடக்கும்னு சொல்லி அது நடந்ததுக்கு அப்புறம் அதை என்ன ஸ்கார் பண்ண, அது நான் ஏன் தப்புன்னு நினச்சி என்ன திட்டிக்க, then you will never be peaceful. So the two things is, one is do what is relevant to you and what you have control over. Two is what Bukesh and Pragya say, practice. கரெக்டாக ஒரு குட் ஹேபிட் சொல்கிறவங்க. கரெக்ட். குட் ஹேபிட் இட்ஸ் நாட் அ ஒன் டே மேட்ச். பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஆஃப்டர் 10 years அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது ஹேபிட்டாகவே அப்போ தான் மாறும். அப்பதான் ப்ராக்டிஸ் இல்லை. ப்ராக்டிஸ் doing the same good thing again and again and again and again is practice. And it will become easy for us. கரெக்ட். உங்களுக்கு மசில் மெமரி அதிலே வந்துடும். தாச்சோவோட ஃபோட்டோவில் நீங்கள் ஒரு கேப்ஷன் எழுதியிருக்கீங்கல்ல, 6-year-old rescue. Who rescued who? அதை படித்தோன்னே எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. யாருக்கு இங்கே யாரு காவல் மாறி போச்சு. Superb. Absolutely right. You're absolutely right. ஒரு லிரிக், விவேக் இஸ் அ பியூட்டிஃபுல் போயட். சித்தால உனக்கு தாங்கிற பாட்டு அவர் எழுதி கொடுத்த விதம், அதில் இருக்கிற ஃபிலாசபி, அந்த தும்மிரடி ஆயுசு நூறாக என்னுயிர் உன்னோட பத்திர சொத்தாகங்கிற வரிகள் எழுதின அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அதை எப்போ யார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்களோ இட் டஸ் சம்திங். அது நிறைய விஷயம், கவிதையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிடுது, எல்லாரும் கன்சியூம் பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சிச்சு, அடுத்ததுக்கு போகலாம். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு யோசிக்க தெரியும். நம்மளை தாண்டியும் அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. whenever a film is watched for the first time, it is released. அன்னைக்கு தான் அதுக்கு ரிலீஸ். பிகாஸ் எவ்ரி ஆடியன்ஸ் ஓன்ஸ் த ஃபில்ம். அவன் என்னைக்கு பார்க்குறானோ அன்னைக்கு தான் அதோட சொந்தக்காரங்க. அது வரைக்கும் அவன் அவுட் சைடு. ஸோ பாட்டும் அப்படிதான். உனக்கு தான் வந்து இப்போ ஏதோ 160 million வியூஸில் இருக்கு. ஐயோ, நான் இதை மட்டும் சொல்லுங்க, நான் மறந்துடுவேன், நான் சொல்லிடுறேன். அது டு பி வெரி ஆனஸ்ட், இட்ஸ் நாட் அ ரீல் ஃப்ரெண்ட்லி சாங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஹூக் ஸ்டெப் கிடையாது. ஒரு பெரிய ஸ்டார் இமேஜோட அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலை. பட் யூ டிட் இட். பயங்கர மேஜிக். இன்னைக்கு காலைல பார்க்குறேன் 150+ million. உனக்கு தாங்கிற பாட்டு வந்து படத்தில் இல்லை,
ஹிட்டாக்கியோட எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு படத்துல இல்லாத பாட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஜில்ஜன் ஜக்ல ஷூட் த குருவி மாதிரி 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இருப்போமோ இல்லையோ, படம் யாருக்கா ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அந்த படத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு பாட்டு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிற ஒரு ஈத்தாஸ் தான். ஸோ எல்லா படத்துக்கும் ஒன்று இருக்கும். ஸோ நம்மள மறந்துடலாம். அந்த பாட்டை கேட்டோன்னே இது இந்த பாட்டு மேக்ஸ் மீ திங்க் இந்த படம் அவங்க அண்ட் இட் கம்ஸ் பேக் டு அஸ். அந்த பாட்டு வந்து எங்களுக்கு ஒரு ஒரு கிளாரியன் கால் மாதிரி ஒரு 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 ஃபாரஸ்ட்டில் ஒரு பேர்டு விசில் பண்ணால் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இட் கிவ்ஸ் அஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ அதான் நான் சந்தோஷ் அண்ணன் கிட்ட போய் உனக்குத்தான் பற்றி பேசுகிறப்போ எனக்கு உனக்குத்தான் அந்த 2 வார்த்தை மட்டும் கனவுல வந்துச்சுங்க. தட்ஸ் வை வி ஸ்டார்டட் த சாங். உனக்குத்தான் இதுதான், இது உனக்கு தான், அதுவும் உனக்கு தான், இதுவும் உனக்கு தான். ஒரு ஒரு தூங்குற குழந்தைய எழுப்பி வா உனக்கு நான் உலகத்தை காட்டுறேன் தைரியம் செலுத்த ஒரு பேரண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணும். சாங்காக பண்ணுறப்போ திஸ் இஸ் த ஃபார்ம் இட் டுக். அதில் வந்து 6 அடிச்சிட்டாப்ல. அண்ட் விவேக் வீட்டிலேருந்து சொன்னாங்க, அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க அம்மா யார் அந்த பாட்டை படித்தாலும் அவங்களுக்கு அழுக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. விவேக் நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு போய்ட்டு அழுதுகிட்டே எழுதுனேன்னு சொன்னார். அப்பா ஐ ரிமெம்பர் when I first got the poetry sheet, I called him and said this தும்மிரடி is really iconic அந்த வேர்டு. பிகாஸ் அதில் இன்னொரு கிரெடிட் இஸ் சந்தோஷ். பிகாஸ் சந்தோஷோட சந்தத்துக்கு வந்து விவேக் வந்து ரொம்ப ஈஸியாக சொற்களை போடுவார். ஸோ அது ஒரு ஜுகல் வந்து இப்போ நான் இது வந்து கொடுத்தா அவன் அதில் வைப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிஷியனுக்கும் ஒரு லிரிசிஸ்டுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன். நான் விழுந்தா அவன் பிடிப்பான் பாரு, இல்லை நான் தூக்கி போட்டால் அவன் பிடிப்பான் பாரு, அந்த மாதிரி. ஸோ அது சந்தோஷ் தானனே 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 நானனே நானா. ஸோ அந்த தானனே ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அந்த சந்தம் எழுதுறதுக்கு. ஸோ அது வந்து சந்தோஷ் கொடுக்குற தைரியத்தில் அவர் பிடிச்சிட்டு 6 அடிச்சிட்டார். அதில் அந்த குழந்தை அந்த லாஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் வாஸ் Arun and I wanted somebody from outside the film to come and direct the video. Because அது படத்தில் இல்லாத ஒரு சாங். நாங்கள் எடுத்த படத்தை பார்த்து அதுக்காக எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுங்களேன்னா தீரஜ் வைத்தியை கூப்பிட்டு பணம் போட்டு காமிச்சு அவர் ரொம்ப படத்தை பார்த்து எக்ஸைட் ஆகி. அண்ட் நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோக்காக எழுதின ஸ்கிரிப்டில் வந்து அது வேற ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. அதை அவுட்டர் ஸ்பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஐடியா வந்து தீரஜ் வைத்தி. சார் this emotion is out of this world னு ஆரம்பிச்சு அதை அவன் ஃபர்ஸ்ட்லேருந்து then let it go. And we had a lovely DOP called Sagar come and shoot it for us, and we used a lot of really high quality VFX for that, and it was a very nice experience for us. So ஒரு விஷயம் கிரியேட் ஆகிறப்போ you don't think of anything else. How to create it தான் will think. So with the right artists and everything, it just comes to you. Coming to 3 BHK, சரத் குமார் அண்ட் தேவயானி இவங்க 2 பேரையும் நம்ம வந்து சூரியவம்சமில் பார்த்துருப்போம். உங்களோட ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் செமையாக டிஃபைன் பண்ணார். சூரியவம்சம் படத்தில் அவங்களோட கனவுகளை ஒரு பாட்டில் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அது அப்படியே 2 மணி நேரத்தில் ஒரு குடும்பம் அச்சீவ் பண்ணுச்சுன்னா அதான் 3 BHK. வெரி குட். நான் தான் எனக்கு சூரியவம்சம் நிறைய மெமரிஸ் இருக்குது. மோமெண்ட் we were casting the film, in fact Arun Vishwa was the one who managed to come up with this. I don't think Shri or I did this. இது மேக்ஸிமம் நடந்ததுக்கு காரணம் வந்து அருண் விஸ்வா தான். ஹீ சா இட் பிஃபோர் வி சா இட். பிகாஸ் நம்ம சரத் சாரை செப்பரேட்டாக தேவயானி மேம் செப்பரேட்டாக பார்க்குறது ஒரு பக்கம் இருக்க, காஸ்டிங்கில் இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து அது சூரியவம்சம் ரீகால் திஸ் வாஸ் நாட் ரன்னிங் இன் அவர் ஹெட் அட் ஆல். பட் ஒன்ஸ் ஐ திங்க் அருண் செட் த நேம், இது இப்படி போகலாமா அப்படி தான் ஆரம்பிச்சது. அது அவர் வந்து சொல்லலை, அவர் த மூமெண்ட் ஹி செட் இந்த காஸ்டிங் எப்படி இருக்கும் டப்புன்னு சூரியவம்சங்கிற வார்த்தை எனக்கு அது திடீர் தென் எங்களுக்கு அது தோணலை. So I think he deserves the credit for that. And iconic film. எல்லாம் டேய் இட்லி உப்புமா சீன் வைக்கலாம் சாவடிச்சிருவேன் எல்லாம் கமெண்ட்லாம் போட்டாங்க. ஐயோ இந்த அளவுக்கு ஃபீல் ஆயிட்டாங்க பசங்க அப்படின்ற மாதிரி நான் பயந்துட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் they are both fabulous actors. And சூரியவம்சம் மெமரி ஃபார் மீ இஸ் ஆல் த சாங்ஸ். அண்ட் எனக்கு சித்தார்த் ரொம்ப பிடிக்கும். as a கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் அந்த டைமில் அந்த படம் பார்க்குறப்பெல்லாம் ஐ didn't have any exposure to that world. ஸோ என்னோட எக்ஸ்போஜர் டு தட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு only comes from தமிழ் சினிமா. ஸோ நான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து ஐ வாண்டட் டு ஒர்க் வித் சேரன் சார். பிகாஸ் ஐவ் நாட் சீன் தட் லைஃப் தட் தே ஹட் சீன். பாரதிராஜா சாரோட உலகத்தை நான் வந்து ஐ எம் அ பிக் ஃபேன். ஸோ நான் அந்த உலகத்தை நேரில் பார்த்து கற்றுக்கலாம் தான் ஐ ஹேட் அ பிளான். அது நடக்கல. ஐ தென் வெண்ட் அவுட் அண்ட் லிவ் தட் லைஃப். ஸோ நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு சுற்றிருக்கேன். அங்கே இருக்கிற பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அந்த மொழியாக இருக்கட்டும், அதோட ஸ்லாங்காக இருக்கட்டும், அவங்களோட சாப்பாடாக இருக்கட்டும்,
சொன்னேன்ல எல்லாத்தையும் நான் சாப்பாடோட கேரக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் நிறைய சமைப்பேன். ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டிஃப்ரெண்ட் சமைக்கிறதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மசாலாலேயே ஐ நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ சூரியவம்சம் அண்ட் ஃபில்ம்ஸ் லைக் தட் கேவ் அஸ் த ஒரு ஏர்னிங் தட் வி கேன் பி பார்ட் ஆஃப் தட் கல்ச்சர். நம்மளோட மண்ணு நம்ம கல்ச்சர். அண்ட் ஸோ சிந்தாஸ் கேரக்டர் the conflicts of the film, what he realizes at the end of the film, all of it is எனக்கு ஜென்ரலாவே விக்ரமனுடைய படங்கள்ல அவருடைய உலகத்துல ஒரு குட்னஸ் நல்லவங்க ஜெயிப்பாங்க. கரெக்ட் மொராலிட்டி இருக்கும். குட் யாரை சப்போர்ட் பண்றோம், யாரை எக்காரணத்தை கொண்டு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியரா. அதை நீங்க கிளிஷேங்கிற வார்த்தையில கொச்சப்படுத்தலாம். அது நான் கிளிஷேன்னு மட்டும் இல்லை, நடக்கிற மாதிரி காட்டுறது கிளிஷே ஆயிடாது இல்லையா, ரியாலிட்டியாவும் இருக்கு. அண்ட் அவங்கள்ட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹோப் இருக்கும். யாரை சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கேரக்டரும் திருந்திடுவான். So those are the memories of films like that. But எனக்கு I am very happy that they both part of this film. And in fact I said I'm very grateful because சித்தார்த் 14 ஆரம்பிக்கப்பட்ட படத்தில் என்னோட பெரிய ஸ்டார்ஸ் 2 பேர் இருக்கிறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட டேலண்ட், அது எனக்காக ஒரு ஒரு இதுவாக பண்ணுறது. இட்ஸ் நைஸ். ஐ ஃபெல்ட் வெரி வெரி டச்ட். அண்ட் ஐ திங்க் தே ஆட் ஸோ மச் டு திஸ் ஃபில்ம். Sarath sir and Devani ma'am, as actors they are very believable. And அது அப்படியே சரத் சாரை பார்த்து நிறைய நாள் கேட்டிருக்கேன். அது எப்படி சார் அது ஜஸ்ட் இஸ் தட் சம்திங் யூ ஃபோக்கஸ் ஆன் ஒரு ப்ராசஸ் அந்த நிறைய கேட்டிருக்கேன். இல்லை, ஹீஸ் ஆல்சோ எக்ஸ்பர்ட். புரிதல் நிறைய வாட்டி ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டு இருக்கணும் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். ஸோ தோஸ் ஆர் ஆல் குட் ஹேபிட்ஸ் தட் கம் ஃப்ரம் எங்கெல்லாம் முடியுதோ திரும்ப ஒரு கண்டென்ட்டை ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பிகாஸ் நம்ம நிறைய இடத்துக்கு போவோம் வருவோம், திரும்ப அந்த கேரக்டருக்குள்ளே வரப்போ ஹவு டஸ் இட் இந்த கண்டினியூட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. பிகாஸ் அப்போல்லாம் அவங்க ஒரு டைமில் 3 படம் 4 படம்லாம் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஆன் த வே டு த லொக்கேஷன்லாம் காஸ்டியூம் மாற்றிட்டு வேறு படத்துக்குலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஹவு டு யூ மேக் ஈச் கேரக்டர் சீம் ரியல், ஹவு டு யூ மேக் இட் எஃபர்ட்லெஸ். ஐ திங்க் லாட் ஆஃப் தேர் திங் இஸ் டிசிப்ளின். அவங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங், சினிமா ஷூட்டிங்க்கு போகிறதுனா என்னங்கிறது அந்த ஜென்ரேஷன் கிட்ட தான் நம்ம எல்லோரும் திரும்ப கற்றுக்கணும். இப்போலாம் சினிமா ஷூட்டிங் பார்க்குறது பெரிய ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுவும் ரெகுலர் ஒரே டைமில் 3 படம் பண்ணுறது, அதெல்லாம் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அவங்க அப்போ இருந்த டிசிப்ளின் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவயானி மேம் ஹர் the காலங்காலத்தில் she'll be there first on the set when with the actors, she'll be ready, everything will be done like that. And அவங்க செட்டில் எங்களை கம்ஃபர்டபுள் படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல். ஸோ இப்போ தேவயானி மேம் எங்களை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுவாங்க. என்னையும் மீத்தாவையும் படத்தில் நாங்கள் அவங்க பசங்களாக இருந்தாலும், இப்போ சரத் சார் ஒரு நாள் எனக்கு போஹா பிடிக்கும்னு சொன்னாங்க. அன்னிலிருந்து எங்களுக்கு 3 மணிக்கு செட்லேயே போஹா இவங்களும் சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது அவளுப்பாவாக இருக்கலாம், இல்லை வேற உங்களுக்கு பொங்கல் பிடிக்குமா, இது பிடிக்குமா கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் டக்குன்னு இங்கே அவங்களே உரமாக போய் இது போட்டு சமைச்சு கொண்டு வந்துடும் ஆன் செட். ஸோ அதெல்லாம் ரொம்ப நிஜமாவே ஒரு ஹோம்லியான ஒரு செட்டாக இருந்தது. அண்ட் ஒரு ஈகோ இல்லாத செட்டாக இருந்தது. இந்த பாட்டிலே எனக்கு நான் ரொம்ப ரெக்கார்டிங் 9 வேண்டி எனக்கு பல்லவியோட சரணங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டில். இலைப்பாறல் தருகிறா யார் வேணா எழுதிடலாங்க. ஆனா இலைப்பாறல் முடிந்ததும் போதும் போன சொன்னார் பாருங்க. அதான் நாமத்துக்குமார். We miss him every day. And நிறைய எப்போ பேசணும் வெற்றியோடையும் ராமோடையும் பேசுகிறப்ப எப்போவுமே அந்த ஒரு மிஸ்ஸிங் வில் ஆல்வேஸ் பி a டாப் டாபிக். எங்களுக்கு unbelievable loss and unbelievable depth of talent. Yeah. Incredible. Electric poet. வெரி ரிலேட்டபிள். எவ்வளோ சிம்பிளா அமேசிங். அவர் அவ்வளோ நாளாக இருந்தார், அதுக்குள்ளேயே வந்து மலை உச்சத்தை காட்டிட்டு போயிட்டார். அந்த வயசில் அவ்வளோ அப்சர்வேஷன், அவ்வளோ புரிதல், அவ்வளோ ஆழம், எப்படிங்க அதுலேயும் அவ்வளோ பக்குவம். எனக்கு எப்பவுமே இருக்கும். பிகாஸ் நம்ம 25 இயர்ஸாக பார்த்த கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள், வசனகர்த்தாக்கள், கதாசிரியர்கள், எவ்வளவு டேலண்ட், அவ்வளோ டேலண்டோட எப்படி உங்களால் இவ்வளோ பொறுமையாக பக்குவமாக மற்றவங்களோட இருக்க நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். வெளியில் டேலண்டட்னு சொல்கிறவங்களோட டேலண்ட் ஒன்று இருக்கும்ல, அவங்களாம் எப்படி திமிரு அகங்காரம் இதெல்லாம் எப்படி வராமல் இருக்கு, அவங்க எப்படி டக்குன்னு கோவப்படாமல் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து எந்த போகிற ஒரு விஷயம் நிஜமாவே. நான் டைரக்டர் ராம் கிட்ட பேசும்போது சொன்னேன், யாரோ உச்சிக்கிளை மேலே குடை பிடித்தாரோ அது யாரோ. இதை நாமத்துக்குமாரால் மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா அதில் உலகத்துக்கான அன்பு இருக்கு. நான் ராம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது கட்டுரை தமிழுக்கு அப்புறம் தான். படம் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும்
அப்போ நான் வேறு ஊர் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஸோ வி மெட். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு ராம் அப்படியே தான் இருக்காரு. என் ராம் நானும் அப்படி த சேம் பீப்புள் ஐ ஃபீல். அண்ட் அப்போ அவரோட எழுத்த படிக்கிறப்போ யூ வில் ஃபீல் லைக் யூ ஹவ் டன் சம்திங் ஸ்பெஷல். அதனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த படிக்கிற இந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்படி எழுதுவார். அண்ட் அதில் வந்து நிறைய கோவம் இருக்கும், நிறைய இது இருக்கும். ஸோ நிறைய சண்டை போடுவோம், நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவன். அப்போ வி டன் அ ஃபிலிம் டுகெதர் இன் தெலுங்கு. அண்ட் அவங்க த்ரூவாக தான் நான் முத்துக்குமாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொடிஜியஸ் டேலண்ட். அண்ட் ராம் மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு வார்த்தை கொடுன்னு கேட்குறதுலாம் யூ கேன் திங்க் ஹவ் what a crazy thing it is. இல்லை அண்ட் நீங்களும் ராமும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. அல்லது எங்கள் நட்பு எங்களுக்கு புரிஞ்சா போதும், யாருக்கும் புரியாது. சிலபஸ் தானே அது. ஹீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ராமுக்கு என் மேலே இருக்கிற அன்புக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். பிகாஸ் ஹீ ferociously loves me. ஸோ அது இட் இஸ் தட்ஸ் வை வி ரிமைன் திஸ் க்ளோஸ். ஐ வுட் சே ரெகுலராக வி ஆர் இன் டச். வி ட்ரை டு கிரியேட் சம்திங் டுகெதர். அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியும். எல்லா படமும் எனக்கு ஃபஸ்ட்டு போட்டு காட்டுவார். அதுக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று கேட்பாரு. பட் நான் அதுவும் உங்ககிட்ட சொல்லாது, அவர்கிட்ட நீங்கள் கேட்டு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. பட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் டபுள் பாஸ்டர் ஸ்டேஜ்லேருந்து ரிலீஸ் வரைக்கும், போஸ்ட் ரிலீஸ் வீர் ஆல்வேஸ் இன் டச். நான் நேற்றுக்கு தான் அவரை பற்றி சொல்லியிருந்தேன், அவர் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். பிகாஸ் when we were youngsters we had people to look up to who were ரெகுலராக அவங்க சிக்ஸர் அடித்ததுனால தான் நம்மளால் இப்படி அடித்தா இப்படி சிக்ஸ் அடிக்க முடியும்னு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். இப்போ எனக்கு பாரத் ராஜா சார், பாலு மகேந்திரா சார், மணிரத்னம் சார், கே பாலச்சந்தர் சார், அவங்களாம் வெரி பிக் இன்ஃப்ளூயன்சஸ். அதே மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லையும் எனக்கு டிரெக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. ஸோ அப்போல்லாம் விவஸ் சத்யஜித் ரேலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர், ஒரு 15 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அப்படி 15 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கோமா யங்ஸ்டர்ஸுக்கு அப்படிங்கிற கேள்வி. ராம் மாதிரி வே அஹெட் ஆஃப் டைம் கலைஞர்களுக்கு டெஃபினட்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கூடுதலாகவே இருக்குது. ஸோ அதனால தான் அவர் கூட இருக்கிறவங்க அதை வந்து இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணுறோம். நான் நேற்றுக்கு அது ஒரு மெட்டஃபராக சொல்லியிருந்தேன். நாங்களாம் இருட்டு காட்டுக்குள்ளே எப்படியாவது வாழணும்னு சொல்லி வரப்போ எங்களுக்கு முன்னாடி வந்த லீடர்ஸ் வந்து அங்கங்கே போய் தீப்பந்தம் வச்சுருக்காங்க. அந்த தீப்பந்தத்தை பார்த்து தான் எங்களுக்கு அங்கே போக முடியுங்கிற ஐடியாவே கிடச்சிது. அவங்க வந்து இல்லை இங்கே இருட்டாக இருக்குது, நான் அங்கேயே லைட் இருக்கிற இடத்துலையே இருக்கேன்னு சொல்லியிருந்தான் நான் எங்களுக்கு உலகமே அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ புது கிரியேட்டர்ஸ் வரதுக்கு பழைய கிரியேட்டர்ஸ் யாரும் போகாத பாதையில் போய் அங்கே போய் தீப்பந்தத்தை வச்சாதான் தூரத்தில் இருந்தாவது எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனால், அவங்க பின்னால் வரவங்களால என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அறிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா அந்த வேர்ல்டு வில் ஸ்டே டார்க். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிறைய எல்லா வெளிச்சமும் இருக்கும், மிச்சம் எல்லாமே இருட்டாக இருக்கும். ஸோ யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்காக நான் ராம் கிட்ட சொல்கிற விஷயம் அதான், ப்ளீஸ் நிறைய படங்கள் எடுங்க, நிறைய பண்ணுங்க, நிறைய தீப்பந்தம் வைங்க. பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் நான் ஒரு 20 இயர்ஸ் பேக் நான் மெக்சிகன் சினிமாவிலேருந்து யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆன 3 ஜாம்பான்களை மீட் பண்ணேன். அவங்களோட பேசுகிறப்போ அவங்க சொன்ன அதே வார்த்தை தான். யாரெல்லாம்? கியர்மோ டெல் டோரோ, அல்ஃபான்சோ குரான், அலெஹாண்ட்ரோ இனரிட்டு. இவங்க 3 பேரோட நான் ஐ மெட் தெம் அட் த சேம் டைம் ஒரு இடத்துல. அண்ட் சாந்தாலாலும் இருந்தார் அன்னைக்கு, குஸ்தாவோ சாந்தாலாலோ, மியூசிக் டைரக்டர். ஒரு ஃபேன் பாயாக உட்காந்துருக்கேன். அவங்க சொன்னாங்க, எதுவுமே ஒரு வாட்டி பண்ணிட்டா அதனால உலகம் மாறிடும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி கரெக்டான விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு படையாக நீங்கள் ரெடியாக முடியும். இன்னும் நீங்கள் ஒண்டிக்காட்டியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் கம் டுகெதர் அண்ட் இன்க்ரீஸ் ஹவு மச் தே கிரியேட். அப்போ தான் உலகத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அவங்க கிரியேட் பண்ணுறது உலகத்து வரைக்கும் போய் சேரும். ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு படம் தேவைப்படுது. ஸோ ராம் மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறையா படங்கள் பண்ணணும். ஐ லவ் த நியூ டிரெக்டர்ஸ் ஹூ ஆர் கம்மிங் அப். நிறைய பேர் இருக்காங்க. 2-3 வருஷம்லாம் டைம் எடுத்து ஒரு படம் பண்ணாருன்னா தென் இப்போ இன்னொரு விஷயம், உலகம் மாறிக்கிட்டே இருக்குல்ல. எவ்ரி 3 months உலகமே மாறிடுது. ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுறப்போ வேறு உலகம் அந்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அவங்க டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வேறு இதை தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் த ஆடியன்ஸ் இன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து ஆசான்கள், கிரேட் லீடர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஷுட் பி இன்க்ரீசிங் தேர் அவுட். ஐ எம் ஸோ கிளாட். எனக்கு யாராவது மாஸ்டர்ஸ் பற்றி பேசினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் வி நீட் பீப்புள் டு லுக் அப் டு. கரெக்ட்ல நமக்கு மாஸ்டர்ஸ் வேணும், மென்டார்ஸ் வேணும். அண்ட் இப்போ நீங்கள் இனரிட்டு பற்றி சொல்கிறீங்க, அல்ஃபான்சோ குரான் பற்றி சொல்கிறீங்க. அவங்க 2 பேருமே
என்ன ரேஞ்சில் படம் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து அமெரிக்காவுக்கு வந்து அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்குது. டெஸ்பராடோ கேமராமேன் அவர் கேர்மன் அவர் சொன்னார். அவர் யூஎஸ்க்கு ஃபஸ்ட் டைம் ஷிஃப்ட் ஆகிட்டு ஒரு அவரோட ஒர்க் ஷோயில் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு அமிச்சார். அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு ரொம்ப ரேசிஸ்டான ஒரு பதில், எங்களுக்கு ஆல்ரெடி தோட்டக்காரன் இருக்கான், இது அந்த ஊரில் வந்து மெக்சிகன்ஸை தான் தோட்டக்காரனாக வச்சுப்பாங்கங்கிற ஒரு பழக்கம் இருந்தது அந்த டைமில். ஸோ அவர் மெக்சிகனுங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் தோட்டக்காரன் இருக்கானுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படம் டெஸ்பராடோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தொட்டி அமைச்சிருக்காரு. இந்த தோட்டக்காரன் சிம்பிள் வச்சு எதுவும் பண்ணி வர அவருக்கு ரிட்டர்ன் தேங்க்ஸ், எனக்கு நல்ல தோட்டக்காரன் வேணா சொல்லுங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு ஒரு லிமோசினில் ஒரு செடியை மட்டும் வச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை ஸ்டேட்மெண்ட். ஸோ பிகாஸ் இட் வாஸ் சோல்ட். வேற ஒரு ஊருக்கு வந்து புது மொழியில் வந்து அவங்களோட பேர் சம்பாதிக்கிறது, அது 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு அல்ஃபோன்சோ குரன் பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கும். என்னன்னா, ஒரு பக்கம் கிராவிட்டி பண்ணுவார், ஒரு பக்கம் ரோமா பண்ணிட்டு இருப்பாரு, யூத் மாமே கம்பியன் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ 3 ஸ்க்ரீன்ஷாட் வச்சோம்னா இந்த 3மே ஒருத்தர் தான் பண்ணியிருக்காருன்னு நம்மளால நம்பவே முடியாதுல்ல. அண்ட் நான் அன்னைக்கு 20 வருஷம் முன்னாடி அவரை பார்த்ததுக்கும் லாஸ்ட் இயர் அவரை மீட் பண்ணதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, லாஸ்ட் இயர் நான் அவரை கமல் சாரோட மீட் பண்ணேன். அவருக்கு கமல் சார் தெரிஞ்சு அவரோட படங்கள்லாம் அவர் பார்த்துருக்காரு. அதுதான் அவரோட தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஐ சா திஸ் டைம். பிகாஸ் அண்ட் அவரோட இந்த வாட்டி பேசுகிறப்ப கூட அவர் சினிமா பற்றி யோசிக்கிறது, த வே ஹி லவ்ஸ் ஃபில்ம் அண்ட் த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சினிமா. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப நேரம் பேசினார். அண்ட் இட் வாஸ் ரியலி ஸ்பெஷல். ஒரு நல்ல காரியம் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அதை எல்லாரும் சேர்ந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் வீ கேன் ட்ரை டு ஃபார் ஆக்டர்ஸ் தோ எல்லாரும் ப்ளீஸ் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போமேன்னு ஒரு இன்னொரு சுவை நல்லா இருக்கும் இல்லையா. பிகாஸ் அவங்க எழுதுகிற வரைக்கும் எங்களுக்கு வேலையே கிடையாது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு கெட் இன்ஸ்பயர்ட் டு கிவ் அஸ் அ ஜாப். ஸோ டைரக்டர் ராம் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிற 2 வார்த்தை தான் இந்த பாட்டு, மறுபடி நீ. மறுபடி நீ வந்து எங்களுக்கு இட் வாஸ் a very important song because Ram after Muthukumar doing a song with Karki of this kind of depth, அந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு லிரிக் ஷீட் படிக்கிறப்போ இட் வாஸ் லைக் அ டிபிக்கல் ராம் லிரிக் ஷீட். அதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கான்செப்ட்ஸ், அட்வென்ச்சர்ஸ், மிஸ்அட்வென்ச் அப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு கிரியேஷன்லேருந்து வந்த ஒரு லைன். ஸோ அப்படி வரப்போ I love the playfulness of how Karki and Ram work together. ஏன்னா அந்த சாங்ல ஒரு லைன் வரும், நான் எப்பவுமே கார்கி கிட்ட சொல்லுவேன் அதை, கிழி கொக்கே மாட்டிக்கொண்டனே எந்தன் பூமியே மறுபடி நீ. தட் சாங் ஹேஸ் 700 years of travel அப்படின்னு சொல்லுவேன் இப்போ. பிகாஸ் இட்ஸ் லைக் அன் இம்மார்டல் சாங். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒன்று இதுக்கு முன்னே பார்த்துருக்கேன். அப்போ வர்ணிப்பான் அந்த பொண்ணுன்னு சொல்லணுமா எப்படின்னு ஒரு என்டிட்டி, ஒரு விஷன். அர்னாவ்ஸ்கி படம் பார்க்குற மாதிரி அதெல்லாம் அந்த கான்செப்ட் ஃபவுண்டன் பார்த்துருந்தீங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் அதில் இவங்க 2 பேரும் இந்த ஜுகல்பந்தி தே ஹட் டன் வாஸ் வெரி நைஸ். இட்ஸ் a very it's not a song that grabs you or begs for your attention or anything. It's a song, அது பாட்டுக்கு ஒரு பீச் ஓரமாக சைக்கிள் எங்கே போயிட்டுருக்கு அந்த பாட்டு. அது எப்போ உங்கள் காதில் விழுந்தாலும் மறுபடியும் நீயா அப்படிங்கிற ஒரு சென்ஸ் தான் கொடுக்கணும். how I see that song. போரேதுமில்லை வேறேதுமில்லை ஆனாலும் பூமி அதிர்வது ஏன் சொல்லடி, விண்மீன்கள் இல்லை நிலாவும் இல்லை ஆனாலும் வானம் குளிர்வது ஏன் சொல்லடி, இமைகளை மூடாமலே இருதயம் தான் பார்க்குதா, 20 கால் பாய்ச்சலில் இருவியும் ஓடுதா, மறுபடி நீ மறுபடி நீ. சமீபத்தில் நீங்கள் தமிழில் பார்த்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் அது எந்த ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ், என்ன படம்? There are lots of beautiful actors working in Tamil cinema. ரீசெண்டாக நான் பார்த்தது எனக்கு இவனோட தினேஷோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. லப்பர் பார்த்தது, ஐ ரியலி என்ஜாய்ட் தட். எனக்கு மணிகண்டன் ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்.
ஸோ அவரோட படங்கள் எல்லாமே ஐ என்ஜாய்ட் லவர் குவைட் அ பிட். எல்லாராலும் பண்ண முடியாது அந்த படத்தை. இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் கட்ஸ் டு டூ அ ஃபிலிம் லைக் தட். ஏன்னா என்ன ஒரு ஆக்டருக்கு வந்து நான் இந்த படத்தில் என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும்னு தான் ஒரு எண்ணம் இருக்குமே தவிர, கதாசிரியர் என்ன எழுதி கொடுத்துருக்கானோ அதை நான் டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு என்னோட மூக்கு நுழத்தில் இல்லாமல் கம்ப்ளீட்லி சப்மிட் பண்ணி நடிக்கிறதுங்கிறது ஒரு 3வது நடிப்பு. அது மதிகண்டன் லவரில் பண்ணியிருப்பான், விச் ஐ ரியலி லைக். எனக்கு கொட்டுக்காளி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் அ ஃபில்மே எனக்கு ரொம்ப பிடிச்சி. வினோத் அது அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு பயங்கர விஷனும் வேணும், தைரியமும் வேணும். இட்ஸ் டோன்ட் மீன் நான் வினோத் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யுவர் பிரெயின் ஒர்க்ஸ் அப்படின்ட்டேன். அது இந்த சூழலுக்குள்ளேருந்து அப்படி ஒரு படம். இட்ஸ் ஜஸ்ட் கிரேசி. அதுக்கப்புறம் பறந்து போன ராமோட படம் இருக்கு. அதில் கிரேஸ் ஆண்டனி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம ஆக்டருங்க, சச் அ குட் ஆக்டர். அப்புறம் எந்த படம் ரீசெண்டாக எனக்கு 3BHKல நான் இந்த 2 பொண்ணுங்களை சொல்லுவேன். எனக்கு 3BHKல என்னோட பர்ஃபார்மன்ஸை விட இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 பிடிச்சது. மீதா அண்ட் சைத்ரா பிச்சுட்டாங்க நடுப்பா. மீதா குட் நைட்லேயே சூப்பராக பண்ணா. அண்ட் சைத்ரா வந்து சப்தசாகர தாச்சி எல்லோவில் வந்து அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பான். அண்ட் இவங்க 2 பேரும் இந்த படத்தில் காண்ட் வெயிட். ஐ ரியலி காண்ட் வெயிட் ஃபார் பீப்புள் டு see talent that they have not seen before. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா இவ்வளோ டேலண்டா அப்படிங்கிறது நான் எப்படி ஃபீல் பண்ணனோ அது ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுறப்போ ஐ வில் பி வெரி ஹாப்பி. எப்படி நான் ஆசான்கள் பற்றி பேசுகிறேனோ சீடர்களோட ரோலும் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். ஆசான்கள் திரும்ப திரும்ப படம் எடுத்துகிட்டே இருந்தால் தான் சீடர்களுக்கு வந்து லேண்ட்மார்க்கும் மைல் ஸ்டோனும் கண்ணில் தெரியும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் சீடர்கள் வரத்துக்கான டைம் ஸ்பேஸும் பிளேஸும் இருக்கணும் இல்லையா? 20லேருந்து 25 வயசுக்குள்ள நாட்டம் மாத்திர அளவுக்கு சினிமா டேலண்ட் யார் இந்தியாவில் எனக்கே தெரியல. ஏன்னா அந்த வயசில் வந்து அவங்க வரத்துக்குள்ளேயே இண்டஸ்ட்ரியோட வழிபோக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் தே கோ ஆஃப் சம்வேர் எல்ஸ். இல்லை அவங்க வந்து ஸ்பாட்லைட் இல்லாமே கஷ்டப்படுறாங்க. இல்லை அவங்க 1000ல் ஒருத்தர் மேபி வரலாம், லட்சத்தில் ஒருத்தர் வரலாம். ஸோ அவங்களுக்கும் ஒரு மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார். ஸோ வி ஸ்டார்டட் ஆர் கம்பெனி ஃபார் தட். அதனால தான் எட்டாக்கிங்கிற படம் ஜில்ஜங்ஜாக்கிற படம் வந்து காதல் சொதப்புது எப்படி, ஜில்ஜங்ஜாக் அவள் எல்லாமே ஷார்ட் பை இந்த டிரெக்டட் பை யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். அண்ட் நிறைய கேமராமேன் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், நிறைய எடிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ தட் வாஸ் வாட் த திங். பிளாட்ஃபார்ம் இல்லாதவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் people without a platform. And because that's how we came, right? Correct. We just got through that. In recent பார்த்ததுல there were a few films that I'm very happy that Tourist Family did well. It's a very important film because the fact that a film without violence, that a film without too much nudity or sexual overtones, to do it in a way where a family could be enjoyed, அது எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா பட்டுச்சு. I was very happy that that film did well. I recently saw a Hindi film which I really liked, which didn't release. It's called Santosh. கேனுக்கெலாம் போச்சு, பயங்கரமாக பேசினாங்க. டேட்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல சர்டிஃபிகேட் வாஸ் ரிவோக்ட் அண்ட் த ஃபில்ம் வாஸ் பேண்ட். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இது வரைக்கும் அது ஏன் பயன் ஆச்சுன்னு தெரில. பிகாஸ் அந்த படத்தில் காட்டினதை விட அதிகமாக பேசினதை விட அதிகமான நியாயத்த அரசியல் நம்ம ஆல்ரெடி தமிழ் படங்களில் பேசியிருக்கோம். யூபியில் எடுக்கப்பட்ட படம். அந்த படம் வந்து ஊர் பேர் மாற்றி எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் மாற்றி ஃபிக்ஷன்லாம் மாற்றினது அப்புறம் கூட அது வரல. ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார். பட் நல்லா இருக்கும். படங்கள் பற்றி பேசணும். சித்தார்த்தனுடைய சமீபத்திய ஃபேவரட் சாங் அது என்ன? நான் இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து கெலித்தீன்னு ஒரு பையன் வெற்றிவேல்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கான். ஆஃப் ரோடையும் 1 வாரம் முன்னாடி வந்துச்சு. செம்ம பாட்டுங்க. எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி எனக்கு முருகன் யாருன்னே தெரியலனா கூட எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும். அண்ட் அதில் இருக்கிற ஒரு அதான் சொல்கிறீங்களா, பக்தியாக இருக்கட்டும், மோட்டிவேஷனாக இருக்கட்டும், இட்ஸ் யூனிவர்ஸ். அதுக்கு வடிவம் கொடுக்கறது நம்ம மனசுக்குள்ளே தானே அந்த வடிவத்தை கிரியேட் பண்ணி. பட் அவன் எழுதின வரிகளாக இருக்கட்டும், ஆஃப்ரோ போட்ட மியூசிக்காக இருக்கட்டும், நாலுதான் கண்ணை துடைக்க வந்து நிற்கும் வேலு, எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ரூலு, அப்போ முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊரு,
தூக்கு ஐயனுக்கு தங்க காவடி தேரு நான் சுங்க சாவடி திறந்ததும் உன்னை பார்த்த வண்டியை எடுத்தேன் என் ஆப்பனதுங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து தடுத்தேன் ஒன்னு விட்டா யாரு இருக்கா என்ன இப்ப பொறுத்துக்க பழனி மலை பஞ்சாமிருதம் எல்லாருக்கும் கொடுப்பேன் சேவல் சத்தம் ஸ்பீக்கரை பழக்குது வெற்றிவேல் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அது இருக்கும் அங்க உள்ள RAM random access memory but I love that song and அப்புறம் எனக்கு அசலோடது சம்பாகினி ரொம்ப பிடிக்கும் ஆகிபாக் குட் டைம்ஸ் ரோலிங் கொலுக்கு சம்பாகினி எனக்கு ஆண்டா சிவிக் போதாது குடுங்க லம்பாகினி நீ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஞாயிறு வெள்ளி சனி எனக்கு வேணும் மணி 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 கலக்குறீங்களே! நான் இந்த பாட்டு பயங்கரமா கேட்பேன். ஆனா இந்த பாட்டு என்னால பாட முடியாது. ஏ? கொஞ்சம் சிக்கும். அது பரவாயில்ல லவ் பண்ணி பாடுங்க வந்துடும் அசல் இஸ் அ சூப்பர் டேலண்ட் எனக்கு அவனே ரொம்ப பிடிக்கும் Paul Dabba, who's done an incredible song for our film with Amrit Ramnath. சொல்லலாம்ல பால் டப்பா பற்றி 3BHKல பால் டப்பா இஸ் கொலாபரேட் வித் அம்ரித் ராம்நாத் இட்ஸ் த மோஸ்ட் அகைன் யூனிவர்சலாக இருக்க ஒரு கான்செப்ட் இட்ஸ் எ வெரி மோட்டிவேஷ்னல் சாங் அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஸோ இட்ஸ் அ மோட்டிவேஷ்னல் சாங் இன் 3BHK ஒரு நாள் முடியுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அது ஒரு நாள் முடியும் தம்பி காலத்துலேருந்து உன்னால முடியும் கண்ணாங்கிற லெவலுக்கு இந்த பாட்டில் we will explore it. It's a really nice song and Paul Dabba is a superb talent. I really love him. Paul Dabba, Asal, Kelithee, all these guys, what they are teaching us is நம்மளாம் வந்து சின்ன வயசுல வந்து கரெக்டாக கனவு கண்டு என்ன வேணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் மெயின் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த ஜென்ரேஷன் இஸ் ஷோயிங் அஸ் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறது இப்போ கதவு தட்டுற நேரம் தான் 19 வயசு பசங்க வந்துட்டு உனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு டேரக்டர் ஆகணும் அது நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இது பண்ணிட்டியா ஆமாம் டேரக்ட் நான் 2 மியூசிக் வீடியோ எடுத்துட்டேன் அடுத்து ஒரு படம் எடுத்துடும் அது இல்லை இப்போ கேமராமேன் ஆகணுமா இல்லை அதுவும் பண்ணிட்டேன் எனக்கு 2-3 ஃபிலிம் ஷூட் பண்ணணும் பட் அதை தாண்டி எனக்கு அப்போ ரைட்டராக ப்ரொடியூசராக இல்லை சார் எல்லாமே சேர்ந்து எனக்கு ஆல்சோ ஐ வாண்ட் டு சிங் அப்படின்றான் எஸ் இதுதான் நான் இவ்வளோ வருஷமா வந்து எனக்கு எல்லாமே பண்ணணும்னு ஒரு பேராசு தட்ஸ் என்னோட சுயநலம் டுடே எவ்ரி யங்ஸ்டர் இஸ் அலவுட் டு டூ தட் என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டானா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம், ஆனால் இப்போ டான்ஸ் கிளாஸ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சிங்கர் ஆகணுமா அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன் அப்போ பாட்டு கிளாஸ் தானே போகணும் அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னானா அப்பா பாடணும்னா ஸ்டேஜில் ஆடவும் செய்யணும்ப்பான்னு ஒரு பர்ஃபார்மராக சூப்பர் என்ன சின்ன வயசுல நான் நிறைய இந்த மாதிரி மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா ஸோ உனக்கு என்ன பண்ணணும் எனக்கு கிரிக்கெட்டில் ஏதோ ஒன்று பண்ணணும் எனக்கு சினிமாவில் இருக்க எனக்கு மியூசிக் பண்ணணும் எனக்கு எழுதணும் எனக்கு தியேட்டரில் ட்ராமா போடணும் நிறைய ஸோ எங்கள் அப்பா நிறைய சொல்லுவார் எல்லாத்தையும் எப்படா பண்ணுவது வரைக்கும் யார் எப்போ ரோல் மாடல் அதை வழிகாட்டியாக வச்சுட்டேன்னா அவங்கள மாதிரி ஆர்ட்டுக்கு ஐ செட் நான் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது எனக்கு முன்னாடி வேறு யாருமே அந்த காம்பினேஷனில் பண்ணல ஸோ அதுதான் ஐ திங்க் இஸ் டுடேஸ் ஜெனரேஷன் எல்லாரோட பொடி தோசையும் வேறு வேறையாக இருக்குது ஏன் பொடி தோசை எனக்கு மட்டும் தான் செட் ஆகுங்கிறது ஸோ அவங்க எல்லாத்தையுமே கஸ்டமைசிங் த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ ரைட் டு ட்ரீம் யாரும் மறுக்க முடியாது அண்ட் ஆல்சோ ஹாவ் மெனி ட்ரீம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ இக்கிகாய் சொல்லுவாங்க இல்லையா 4 விஷயம் நினைக்கிறேன் இல்லையா ஒன்று வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ உங்களுக்கு எது நல்லா வருமோ உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ எது உங்களுக்கு காசு தருதோ இது 4த்தையும் நீங்கள் தேடி போய் உங்களுக்குன்னு அமைச்சுக்கும் அதுதான் உங்களோட பாதை அதை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும் சம்திங் லைக் தட் பட் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக நீங்கள் சம்பாகினி பாடுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. எனக்கு அதுதான் சர்ப்ரைஸ். எனக்கு அவரோட பேர் பிடிக்கும். ஏன்னா அசல் மீன்ஸ் வெரி ஒரிஜினல் ரைட் அண்ட் ஹீ இஸ் வெரி ஒரிஜினல். ஹீ இஸ் அ கிரேட் எனர்ஜி இவங்க எல்லாருமே தேர் ஆல் சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு அவங்க 100 பாட்டு பாட தேவையில்லை ஃபஸ்ட்டு பாட்டுலேயே அட்டம் இராயா இவயா அப்படி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பால் டப்பா அந்த ஐ சாங் கேட்டப்போ எனக்கு தலை சுத்திருச்சு. யாரா எடுத்தீங்க யாரா எழுதுனீங்க எப்படா பண்ணீங்க எல்லாத்தையும் 2-3 பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்க அவ்வளோதான். ஃபென்டாஸ்டிக் யூனோ அண்ட் த மியூசிக் வீடியோஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா இப்போ இந்த ரீல்ஸ்லேருந்து சினிமா வரைக்கும் கேப் இஸ் கான். அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒரு சிஜி ஷாட்னா அதை 10 வருஷம் பேசுவீங்க அந்த சிஜியில் பண்ணது. ராவணன் வந்து சீத்தையை தூக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டான்டா
அப்படிங்கிறத சினிமாவில் காமிச்சிட்டிங்கன்னா அது 30 வருஷம் பேசினாங்க. இன்னைக்கு அந்த ஷாட் நீங்கள் வச்சிங்கன்னா எந்த சாஃப்ட்வேரில் பண்ணி அதில் எவ்வளோ ஏஐ இருக்குது, அதில் எந்த லைட்டு, என்ன லென்ஸ் ஃப்ளேரு, என்ன இது எல்லாமே ரெகுலர் ஆடியன்ஸ் இஸ் டெல்லிங். கரெக்ட். ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆர் நாட் ஸ்பெஷல் எனிமோர், தே ஆர் ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ். நம்மளோட நான் நேற்று ஒரு இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ணோம் நம்ம சேனலில். அதில் ஆடியோ இஷ்யூ என்ன இஷ்யூ, என்ன பண்ணால் சரியாகும் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லிட்டாங்க. சித்தா ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம மீட் பண்ணோம். நீங்கள் எப்படி பேசுனீங்க, நம்ம எல்லாம் பேசணும்னு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் அதெல்லாம் விட சித்தார்த்தனுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இப்போது 3 BHKக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். என்னால் இந்த படத்தினுடைய மூடை எப்படி பாட்டு வழியாக புரிஞ்சுக்க முடிஞ்சதோ அதே மாதிரி உங்களோட சந்தோஷமும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. தேங்க்யூ. அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் பேசணும் இல்லையா, இந்த படம் பண்ணுறதுக்கான காரணம் இந்த படம் எனக்கு கொடுத்த சந்தோஷம். அது ஆல்ரெடி நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. அது பிரபுங்கிற கேரக்டர் என்னெல்லாம் வாழ்க்கையோட ஸ்டேஜஸை தாண்டுறானோ, த்ரூ ஸ்ரீ கணேஷ் அண்ட் த்ரூ திஸ் கேரக்டர் நான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வந்து எனக்கு இட்ஸ் பீன் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட இந்த ப்ரைவேட் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற ஹாப்பினஸ் அண்ட் நான் வந்து வீடு வாங்குற முடிவு எடுக்கிறது, வாங்க முடியறது, வாங்குறது, அது நடக்கிறது. ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஸோ ஃபார் மீ த ரிசல்ட் இஸ் இட்ஸ் அ கிரேட் ரிசல்ட் ஃபார் மீ. அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். நான் ஸ்ரீ கணேஷோட 8 தோட்டாக்கள் பார்த்துட்டு ஐ வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம் as a writer. Because there's something about his pen. அந்த ஒரு வாய்ஸ் இருக்கு அவர்கிட்ட. There's a writer's voice which I really liked. And so when I went through the phases of life of the character, I experienced what Sri was trying to do. And so now ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் படம் போட்டு காட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. And I understood myself as a person better after this film. And it's a film about Hasanalla. You have to just keep on walking forward, keep on moving. நிற்கவே கூடாது. ஐ திங்க் நின்றுட்டோன்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், கடன், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும்ல, நமக்கு அந்த ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். இவ்வளவு தாண்டி போயிட்டே இருக்கீங்க. யூ ஹேவ் டு கீப் ஆன் வாக்கிங். கேம்பிளிங் மெட்டஃபர் கொடுக்கக்கூடாது, பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டே அலைவ் டில் த லாஸ்ட் கார்டு இஸ் டெல்ட். இட்ஸ் சேம் திங் இல்லையா? தி கிவ்ஸ் கீப் ஆன். கடைசி சீட்டு உள்ளது வரைக்கும் யூ போயிடாது. கரெக்ட். Don't give up. That's how life is. You can't give up. And that's something that I was happy to experience it on this set. Arunusha is a superb producer. I keep telling you, we need young blood, young filmmakers, new voices. இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே நம்ம எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லாமல் எனக்கு இது ஐ வாண்ட் டு டெல் தி ஸ்டோரிங்கிற மாதிரி. ஸோ அதான் ஸ்ரீ கணேஷ் நீங்கள் பார்க்கணும் செட்டில் அப்படியே ஒரு ஃபீவரிஷாக ஒரு ஸ்கிரிப்ட் இவ்வளோ பெரிய புக்கோடு தான் சுற்றுவாப்பில். ஏன் சரி ஒரு பேஜ் சீன் தானே அந்த கையில். இல்லை இல்லை சார், நான் அப்படியே போய்ட்டு அந்த பெரிய புக்கோடு சுற்றிட்டு இருப்பார் செட்டில். எவ்ரி ஷாட் மூக்கிஷ். ஐ மீன் சவுண்ட் இல்லாத ஷாட் எடுக்கிறா கூட அது எல்லாமே இருக்க மாட்டாப்புல. அந்த அந்த கனவுங்கிறது ஒரு புக்கு. அந்த புக்கை அப்படியே எப்படியாவது இந்த 24 டெக்னீஷியன்ஸோட ஹெல்ப்போட இங்கேருந்து எடுத்து என்னால். So it's so beautiful to watch directors like that who are so emotional, so personal for them. எனக்கு இந்த கான்வர்சேஷனும் பயங்கர கம்ப்ளீட்டான கான்வர்சேஷனாக இருந்துச்சு. ஏன்னா பாலச்சந்தர் பேசணும், அல்ஃபோன்சோ குரான் பேசணும், பால் டப்பா வரைக்கும் பேசிட்டோம். வெரி ஹாப்பி. So yeah, that brings us back to what you said in the first thing. நீங்கள் சொன்னது நான் நிறைய பேர் மற்றவங்களை நிறைய பாராட்டுவேன்னு சொல்லுவீங்களா? ஆமாம், நான் சொன்னது அதுக்கு முன்னாடி நான் ரசிகன் சொன்னீங்கல்ல? ஆமாம், கரெக்ட். யூ ஆக்சுவலி நான் சுயநலம் பிடிச்ச ரசிகன் தான். சுயநலமான ரசிகன். எனக்கு பிடிச்சி என்னெல்லாம் எனக்கு பிடிக்குமோ ஐ கோ டு த எண்ட் ஆஃப் த எர்த் டு கெட் இட். அண்ட் ஐ செட் எனக்கு எவ்வளோ ஸ்ரீதர் சார் படம் பார்க்குறப்போ எனக்கு என்ன கிடைக்குதோ எனக்கு அதுதானே இப்போ அசல் குலரோட பாட்டு கேட்குறமும் கிடைக்குது. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டைம், ரியல் வேர்ல்ட், ரியல் பீப்புள். ஸோ நான் ரசிக்கேன். எனக்காக யாரோ எங்கேயோ எடுத்தாங்கன்னா நான் அதை போய் பேன் பண்ணப்பட்ட ஹிந்தி படத்தை பற்றி நான் பேசுவேன். ஓகே, நான் அதை பற்றி எப்படியோ போய் ஃபெஸ்டிவலில் போய் பார்த்துட்டேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ திங். I'm a very, very persistent audience. And I never stopped consuming.
Very good. Even tomorrow I might create, I might not create, I might be allowed to create, I might not be allowed to create, I might be able to create, I might not be able to create, but I will always consume art. அதுதான் நம்மளோட சோலை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் செல்ஃபிஷ்னா நானும் செல்ஃபிஷ் தான். அப்படி பார்த்தா எனக்கு அடடா பாட்டு இருக்குல்ல, அது நீங்கள் பாடினது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அதில் ஒரு இடத்துல மட்டும் அடடா 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 அப்படின்னு பாடிருப்பீங்கல்ல, அது நான் ஸ்கூலில் சொல்லிட்டே இருப்பேன். அங்கே மட்டும் அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய். அந்த ரெக்கார்ட்ல அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ண மெமரி இன்னும் எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அன்னைக்கு நைட் ஒரு ஸ்வீட் டப்பா வந்துச்சு. நானும் தேவியும் உட்காந்து நைட் 1:30 மணிக்கு ஸ்வீட் சாப்பிட்டேன். அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் ஞாபகம் இருக்கு எனக்கு. தேவியோட ஸ்டுடியோவில் நைட்டு படிக்கட்டில் உட்காந்து ஸ்வீட் டப்பா ஓப்பன் பண்ணோம். அந்த பாட்டு நான் தெலுங்கில் பாடியிருந்தேன். அது தமிழில் மோகன் சாரும் ராஜாவும் கேட்டாங்க. ஸோ ஐ சங் இட் ஃபார் தம். யா ஈவன் நவ் மெனி பீப்புள் டோன்ட் நோ ஐ சங் தட் சாங். ஏன்னா ஃபஸ்ட்டு 10-12 இயர்ஸ்க்கு வந்துட்டு அந்த பாட்டில் என் பேரோட ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருப்பாங்க. யாரும் எங்கேயோ சித்தார்த் அப்படின்னு போட்டாங்க. CHITHARTH. அப்பயே நீங்கள் சித்தாவாயிட்டீங்க பாருங்க. ஸோ சித்தார்த் அப்படின்னு பேர் போட்டிருந்தாங்க அந்த சாங்க்கு. நீங்கள் பாடின பாடல்களையும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா அது பிரபலமாகவே தான். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு மார்னிங் சாங் ஆகும். எனக்கு இப்போவும் அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு சாங். முத்தமிழ் எழுதின வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதய ஆசைகள் உதயமானதே உதயமாகிறேன் இனிமையாகவே சொர்க்க வாசலின் படிகள் ஏறினேன் சுகமும் கோடிகள் அடைந்து வாழ்கிறேன் ஆழும் தேடிடும் மீன்களைப் போலே நீல கடலிலே நீந்தி போகிறேன் சிவப்பு கம்பளம் சிரித்து அழைக்குதே மலர்கள் கூட்டமும் தலையாட்டுது பக்கங்கள் எல்லாம் பச்சை கொடி காட்டி வெற்றி பிரதிபலிக்குதே பிரபலமாகவே பிறந்த ஆளடா புதிய பாதையை திறக்கிறேன் உலக மேலையில் உதித்த ஆனடா நிலவின் மூலையில் கை பதிக்கிறேன். Santosh Dhawan in top form and great song. And I'm so glad நீங்கள் முத்தமிழ் பேர் சொன்னது. No, he's a superb lyricist. Class lyricist. In fact, இந்த சாங் செட்லாம் சந்தோஷனோட கான்சர்ட்ல we usually visit these songs. அங்கே ஒரு 50-60 musicians on stage ஓட we've done a lot of fun stuff. இப்போ வெம்ப்ளியில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ வெம்ப்ளி இஸ் அ childhood dream to go there once to see Wembley எனக்குலாம். என்னோட ஃபேவரட் பேண்ட்ஸ் பிங்க் ஃப்ளாய்ட், லெட் ஜெப், பீட்டில்ஸ், ரோலிங் ஸ்டோன்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியும். ஸோ அங்கே வந்து நான் சொல்கிறேன்ல யூ கான்ட் மேக் திஸ் ஸ்டஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங் டு மீ நிஜமாவா நான் சந்தோஷ் எடுத்துருவேன். என்ன சந்தோஷ் சொல்கிறீங்க டூயிங் 15 minutes set in Santoshan and concert in Wembley தான். And I'm so happy, thank God. ஃபேவரட் பீட்டில்ஸ் சாங் என்ன? Too many songs. But டக்குன்னு ஒன்று சொல்லணும்னா John Lennonோட Imagine is a very important song for me. Apart from that, Beatlesோட Can Buy Me Love நான் ஃபஸ்ட்டு கேட்ட பீட்டில்ஸ் சாங். அப்படியா? ஃபஸ்ட்டு சின்ன வயசுல இருக்கிற Can Buy Me Love. ஸோ அதோட மீனிங்காக இருக்கட்டும் என்னவா இருக்கும் லவ்வை காசு கொடுத்து வாங்க முடியாதுங்கிற. அதே மாதிரி லெமன் ட்ரீன்னு ஒன்று இருக்கும். ஐயோ வெரி குட். லெமன் ட்ரீ சம பாட்டு. அவங்க ஸ்ட்ராபெரி ஃபீல்ட்ஸ் ஃபார் எவர்னு ஒரு சாங் வச்சுருப்பாங்க. அப்புறமா கேளுங்க ஸ்ட்ராபெரி ஃபீல்ட்ஸ் ஃபார் எவர் அந்த பாட்டெலாம் ரொம்ப அழகாக. அண்ட் இமேஜின் வந்து ஒரு நிறைய நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் சம்படி கிரேட் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்கலாம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிங்கர் சாங் ரைட்டர்ஸ் ஜான் லெனன் ஒருத்தர் இருந்தார், பீட்டில்ஸோட லீட் சிங்கர். சும்மா ஒய்ஃபோட நடந்த வீட்டிலேருந்து எங்கேயோ வாக் போயிட்டு இருந்தார், எவனோ ஒருத்த வந்து சுட்டுட்டான் அவர். அவர் அதுக்கு முன்னாடி எதை பற்றி பாடினார்னா பீஸ் பற்றி பாடிட்டு இருந்தார். ஸோ ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க ஒருத்தர் பாடிட்டு இருக்கிறவருக்கு வந்து மூஞ்சிலே சுட்டு கொண்டுட்டாங்க. அது 50 வருஷம் ஆயிடுச்சு அவர் போய். பட் அவரோட மியூசிக் இன்னும் Imagine all the people living for today. Ooh, you may say I'm a dreamer, but I'm not the only one. I hope someday you'll join us and the world will live as one. அப்படின்னு பாடினவரை சுட்டாங்க. So it makes no sense. And Beatles ஓட song, everybody should listen to a song called Yesterday.
ரொம்ப முக்கியமான yesterday all my troubles seem so far away now I need a place to hide away oh I believe in yesterday why she had to go I don't know she wouldn't say I said something's wrong now I long for yesterday. So those are songs that timeless songs. புது பாடல்களும் கேளுங்க அண்ட் கீப் ட்ரைங் டு ஹியர் அ நியூ சாங் எவ்ரிடே. அது இன்னைக்கு வந்த புது பாடலாக இருக்க தேவையில்ல. உங்கள் காதுக்கு அது புது பாட்டாக இருந்தால் போதும். டெய்லி நியூ மியூசிக் கேளு. அவங்க பங்குக்கு அவங்க ஒரு 3 பாட்டு சொன்னாங்க. நான் ஒரு பாட்டு சேர்த்து சொல்றேன். நோவேர் மேன் கேளுங்க. ஏய் ஃபென்டாஸ்டிக். அவன் பாருங்க. நோவர் வெரி குட். ஸோ மியூசிக் பற்றி ஏதாவது சொன்னீங்கல்ல, வாட் இஸ் மியூசிக்னா பேசிக்கிட்டே போகலாம், ஆமா. பாடிக்கிட்டே போகலாம். இட் ஈஸிலி கனெக்ட்ஸ் டூ பீப்புள். 2 ஃபிலாசபி இருக்கு. அது ஒன்று வந்து நம்ம எல்லாருமே மணல், ஒரு கிரெயின் ஆஃப் சாண்ட். யாருக்குமே எந்த பேக் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எதுவும் கான்டெக்ட் பர்பஸ் எதுவுமே கிடையாது. சும்மா இது. இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு மணல் பருக்கையும் ஒவ்வொரு கிரெயின் ஆஃப் சாண்டும் யூனிக். இது ரெண்டுமே உண்மை. ஸோ இந்த 2 உண்மைக்குள்ளே தான் நம்ம ட்ரைங் டு. நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் வி மீன் சம்திங். தட்ஸ் வாட் ஐ திங்க் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. இது வந்து இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அறியாமையாக இருக்கட்டும், தெரியாமல் போகிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயமே ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதனால ஒரு விஷயம் நடந்தால் உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அந்த விஷயமே உங்களுக்கு தெரியலனா, ஸோ அதனால தான் இருக்கிறதே கம்மியாக தெரிஞ்சவங்க. அதான் அந்த புத்திசாலித்தனங்கிற வார்த்தையே ரொம்ப டேஞ்சரான ஒரு வார்த்தை. நோயிங் டூ மச் ஒன்று இருக்கு. பட் நோயிங்கே பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதனால நோயிங்கே பிரச்சனை இப்போ. ஆனால் அதே நோயிங்ல நம்மளை தெரிஞ்சுக்கிறது, செல்ஃப் அவேர்னஸ் ஆஃப் நோயிங் இருக்குல்ல, அது ரொம்ப தெரியும். உள்ள போய் நம்மளை நோன்றது. பட் நீங்க வந்து ignorance is bliss அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. ஆஸ் அ ட்ரூயிசம் இட்ஸ் ட்ரூ தெரியுமா? ட்ரூ. பட் பிகாஸ் என்ன எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அதான் சொல்லுது. ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட், உலகத்தை விட்டு அப்படியே விலகி தனியாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. நத்திங்னஸ் இஸ் பெட்டர் தேன் எவ்ரிதிங்னஸ்ங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ஒன்லி டு பி ஏபிள் டு பி தனிமை தான் உங்களை வந்து அது. ஸோ லாஜிக்கலி நீங்கள் க்ரௌடை 2Dயாக எடுத்துக்கோங்க. மெனி பீப்புள் தனிமை. அதே 3Dயில் எடுக்கிறப்போ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ignorance அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இஃப் ignorance இஸ் ஷீல்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் unnecessary information, that is ignorant. ஹெல்மெட் போட்டுக்கிறது ignorance. You are ignorant about how the road is going to feel. ஓகே. உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே. புரியுதுங்களா? ஸோ ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரோட்ல இருக்கிற வலி, அது உங்களுக்கு கொடுக்க போகிற சாவு, அது உங்கள் கான்டாக்ட்ல வராது. அந்த கவலையும் நமக்கு இல்லை. அதுவும் தட்ஸ் ஆல் இட்ஸ் ignorance. ஸோ எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே உண்மைன்னு சொல்கிறோம் இல்லையா? கம்மியாக இருக்கிற பாத்திரம் தான் அதிகமாக சத்தம் போடும், கம்மியாக தெரிஞ்சுக்கிறதுலாம் சந்தோஷம் இருக்குது. இது ரெண்டுமே உண்மையாக இருக்க முடியாது இல்லை? ரெண்டுத்தோட ஹைப்ரிடாக வச்சுக்கல. எனக்கு என்ன தோணுன்னா, ignorance is bliss அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க விடாம கண்ட்ரோல் பண்ணிடுமோ? தீமையான விஷயங்கள், கெடுதலான விஷயங்கள், தப்பான சீக்ரெட்ஸ் தான், வேற மாதிரி ரகசியம், அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது உங்களுக்கு. அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்படி அதுவும் ignorance தானே. அதுக்கு சீக்ரெட் தெரியாது. ஸோ ignorance. காசிப்ஸ்லேருந்து கட்டா எனிதிங். பார்த்தீங்களா? ஸோ யூஆர் சேயிங் எதை பற்றி ignorance நீங்க இது பண்றீங்க பார்த்தீங்களா? அதான் கான்டெக்ஸ்ட். பட் ஓவராலா பார்த்தா எனக்கு என்ன தோணுன்னா, அவர் ignorance is someone else's bliss. ஏன்னா நம்ம கேள்வி கேட்காம விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேற எவனாவது அட்வான்டேஜா இருக்கும். அப்சல்யூட்லி. ignorance. இதனால தான் நாங்கள் காலேஜ் டிபேட்டிங்ல வந்து ignorance is bliss இப்போ சண்டை போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி ignorance சொல்கிறீங்க? இப்போ நான் அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுப்பேன். ignorance வந்து சயின்டிஃபிக் விஷயத்தில் ignorance is not bliss. சயின்டிஃபிக் விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறது நல்லது, வேற விஷயத்தில் தெரியாமல் இருக்கிறது நல்லது. நம்பிக்கைங்கிற விஷயத்தில் எவ்வளோ கம்மியாக நமக்கு தெரியுமோ, நம்ம சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கேட்க மாட்டோம். அந்த நம்பிக்கை பிளைண்டாக இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை. ஸோ இட் இஸ் எனி ஸ்டேட்மெண்ட் லைக் தட் இஸ் திருப்ப முடியும். அண்ட் டுடேஸ் வேர்ல்ட் எனி ஸ்டேட்மெண்ட் கேன் பி ஷிஃப்டட் நெகட்டிவ்லி. அது இன்னும் மோசமான ஒரு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஐ ரியலி என்ஜாய்ட் மேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசணும், பட் நல்லா பேசு. படம் பார்த்துட்டு வில் சிட் அண்ட் talk about the film. I mean, not on camera. I want to know how you felt and நிறைய அது அதில் இருக்கிற, I'm sure you'll have a lot of technically sound interviewers, so you'll have a lot of
டெக்னிக்கல் ஆடியோ விஷுவல் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் ஹவ் வி அச்சீவ்ட் வாட். நான் ஆக்சுவலா படம் பார்க்கும்போது அது பண்ணல. பண்ண மாட்டேன். நான் அழுதுட்டு இருப்பேன் படம் பார்த்துட்டு. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். இப்பதான் சொன்னோம்ல, ஓகே. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். ஒரு சீன் உனக்கு எப்படி எடுக்கணும், எக்ஸலென்ட், நீயே மாட்டிக்கிட்ட. ஸோ உனக்கு இந்த இன்டர்வியூ நம்ம எப்படி எடுத்தோம்னு தெரியும். எந்த கேமரா, எந்த பொசிஷன், என்ன லைட், என்ன மைக், என்ன இது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூ பார்க்குறப்போ அதை யோசிக்கிறீங்களா இல்லை இன்டர்வியூ பண்ண போகிறீங்க? இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். உங்களுக்கு தெரியுற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மறந்துட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. அவ்வளோதான். பாயிண்ட் ப்ரூவன். பட் யூ said it one is true because you said I don't believe it's true. It's in your case itself it's true. நீங்க சொல்லி நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்க, நான் படம் பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பேன். சேம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுங்கிறத மறந்துட்டு அந்த விஷயத்தை இன்னும் என்ஜாய் பண்ற பக்குவத்தை மெயின்டைன் பண்ணி அன்லேர்னிங் அண்ட் நோயிங் ஹவு டு மெய் மறந்து நெக்ஸ்ட் வேர்ட். நைஸ். வாட் டஸ் தட் மீன்? கோ எக்ஸாமின் வாட் மெய் மறந்து மீன்ஸ். இட் வில் எக்ஸ்பிளைன் லாட்ஸ் டு யூ. ட்ரூ. ஒன்று சொல்லுங்க. நீங்க ஒரு ப்ரொடியூசரா நிறைய பேருக்கு ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது அதெல்லாம் அப்படி ஓரமா வச்சிருவோம். இப்போ ஜென்ரலாக சித்தார்த்தே ரொம்ப வெல்கமிங்கான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன். அது நம்ம பேசுறதும் சரி, ஆர் இப்போ உரியடி மாதிரி ஒரு படத்துக்கு போயிட்டு நீங்கள் ஜாலியாக ஒரு ப்ரமோஷனல் சாங் பாடிட்டு ஒரு கவர் வெர்ஷன் ஆஃப் மானே மானே பாடிட்டு செம ஜாலியான ஒரு ஆளை தான் நீங்கள் இருக்கீங்க. பட் ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் யூ ஆர் பீயிங் மிஸ் அண்டர்ஸ்டுட்? யாராச்சும் ஒருத்தராவது கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுடாக இருக்காங்க உலகத்தில். அவங்க ஒருத்தங்க பேசினா 100 பேருக்கும் ஒரே மாதிரி புரியுது, 100 பேருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒருத்தர் சொல்லுங்க. கடவுள் பேர் கூட சொல்ல முடியும் அவங்களால. ஏன்னா கடவுளுக்கே ஹேட்டர்ஸ் இருக்காங்க. எந்த கடவுள் பேர் சொல்றீங்கிறத பொறுத்து. அப்படி இருக்கிறப்போ சாதாரண ரத்தமும் சத்தியமாக இருக்கிறோம் அவனுக்கு எதுக்கு ஹீல் ஆகணும்? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் திங்ஸ் ஆர் கிரியேட்டட் அரவுண்ட் யூ. தேர் நாட் ரியல். 100% புரிதல் ரேட் யாருக்குமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பேருக்கு எப்படி புரிய வைப்பீங்க? நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும் உங்களால் பார்த்துக்க முடியும். உங்களோட உண்மைத்தனம் மற்றவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் ஹைலைட்ஸ் தான் வருமே தவிர யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் தட் ப்ராசஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டா உங்களுக்கு பிடிக்கும். அது நான் இல்லைல்ல. ஸோ நான் என்ன மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிறீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, இதுலேருந்து ஈஸியாக ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் பிரித்து எடுத்து வேற கான்டெக்ட்ல போட்டு எனிதிங் யூ கேன் டூ. எனிதிங் யூ கேன் டூ. அதான் சொல்கிறேன். நான் திரும்பவும் அதே எக்ஸாம்பிள் தான் தரேன். ஒரு பேராலும் உலகத்தால் எல்லாரையும் சேர்ந்து ஒரே கடவுளை கும்பிட முடியல. ஒருத்தனோட விரதம் இன்னொருத்தனோட கேலி பொருளாக இருக்குல்ல. ஒருத்தனோட நம்பிக்கை இன்னொருத்தனோட வன்மத்துக்கு ஆளாகுதுல்ல. ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வளர்ந்தப்போ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் வாட் வி ஹேவ். ஜஸ்ட் இன்வர்ட் அவுட் இஸ் பெட்டர் தென் அவுட்வர்ட். வணக்கங்க. என் பேர் பிரபு. எங்கள் அப்பா பேர் வாசுதேவன். எங்கள் அம்மா பேர் சாந்தி. என் தங்கச்சி பேர் ஆர்த்தி. எங்கள் குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம். நாங்கள் 3 BHKங்கிற படத்தில் எங்கள் கதையை உங்களுக்கு கொண்டு வரோம். அந்த கதையை உணர தியேட்டரில் ஜூலை 4th வாசுதேவன் அண்ட் ஃபேமிலியை ப்ளீஸ் பாருங்கள். ஐ ஹோப் யூ ஃபால் இன் லவ் வித் அஸ். See you soon.